வெல்கம் டு பி புக். இன்னைக்கு சயின்ஸ் கிளாஸ்ல நம்ம 8th ஸ்டாண்டர்ட்ல 4th லெசனான வெப்பம் குறித்து தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல பிசிக்ஸ்ல உங்களுக்கு வெப்பம் அப்படிங்கிற தலைப்பு வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் புக்ல இந்த தலைப்பு கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட் அண்ட் 10th ஸ்டாண்டர்ட்லயும் இருக்கு. இந்த 8th ஸ்டாண்டர்ட் தான் வந்து பேசிக் அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இந்த 4th லெசனை கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும், புதுசா எதுவுமே இருக்காது. ஆனா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது ரிவிஷன் மாதிரியே இருக்கும். அதுவும் இல்லாம ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல ஆட் ஆகும். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிளான ஒரு டாபிக் தான், ஈஸியா நம்மளால படிச்சிட முடியும். ஏன் அப்படின்னா இதை நம்ம வந்து டெய்லி லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த வெப்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆற்றலாக இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா நம்ம உணவை சமைக்கணும் அப்படின்னா என்ன தேவை? வெப்பம் தேவை. அப்போ கிச்சன்ல இதை நம்ம பயன்படுத்துறோம். கிச்சன்ல மட்டும்தான் பயன்படுத்துறோமா அப்படின்னா மதிய வேலைகள்லயோ இல்ல காலை நேரங்கள்லயோ நீங்க வெளியில போகும் பொழுது நல்லா சுல்லுன்னு வெயில் அடிக்கும். அந்த சுல்லுன்னு அடிக்கக்கூடிய அந்த வெயில்னால உங்களுடைய பாடி வந்து ஹீட் ஆகுது. சோ அங்கேயும் அந்த வெப்பம் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. இது மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஈவினிங் டைம்ல நம்ம என்ன பண்றோம்? பீச்ல காத்து வாங்க போறோம். அப்ப சில்லுன்னு ஒரு காத்து அடிக்குது. அந்த சில்லுன்னு காத்து தானே மேம் அடிக்குது. அதுக்கும் வெப்பத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. சோ வெப்பச்சலனம் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டுனாலதான் அந்த சில்லுன்னு காத்து வந்து ஈவினிங் டைம்ல அந்த பீச்ல இருந்து வருது. ஓகேங்களா? சோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சயின்ஸ் டேர்ம், அதாவது இந்த வெப்பம் குறித்து இருக்கக்கூடிய சயின்ஸ் டேர்ம் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த லெசன்ல டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதாவது இது நாள் வரைக்கும் ஹீட்டுங்கிற ஒரு விஷயத்த நம்ம பயன்படுத்தியிருப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியாது. அததான் இங்க வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு காஃபி குடிக்கிறதுக்காக ஒரு கப்ல வந்து காஃபி எடுத்துட்டு போயிட்டு ஒரு டேபிள் மேல வச்சிடுறீங்க. வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸா நம்ம குடிப்போம். ஒரு சிப்பா குடிப்போம். ஏன்னா டக்குன்னு எடுத்தோன்னு அப்படியே ஊத்திக்க மாட்டோம். சோ அப்படிங்கும் பொழுது நம்ம குடிச்சு முடிக்கிற அந்த டைம் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். அப்போ ஒரு கப் காஃபில இருந்த அந்த ஹீட் எப்படி வெளில போச்சு, அங்க இருந்து எப்படி போச்சு, அப்ப வெப்பம் எப்படி எல்லாம் பரவும் அப்படிங்கறதையும் இந்த லெசன்ல டீட்டெயில்டா நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது இப்போ நல்ல ஒரு ஊசி வச்சுக்கோங்க. ஊசிய வச்சு இந்த இடத்துல நம்ம ஃபயர் பண்றேன். இப்படி ஃபயர் பண்ணும் பொழுது இங்க நான் கொடுக்கக்கூடிய அந்த வெப்ப ஆற்றலானது எப்படி இந்த முனைக்கு பரவும். சோ அப்ப இதுக்கு நடுவுல என்ன நடக்குது அப்படிங்கறதையுமே வந்துட்டு இந்த லெசன்ல கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அந்த பொருள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள்லாம் என்ன, திடமா இருக்கிறது எப்படி திரவ நிலைக்கு மாறுது, அதே மாதிரி ஒரு பொருள் எப்படி ஆஹ் விரிவாகுது. சோ இது எல்லாத்த பத்தியுமே நம்மளுக்கு டீட்டெயில்டா இங்க கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த அறிமுகம் அப்படிங்கிற பகுதி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கான்செப்டே ஒரு சிம்பிளா சொல்லிருப்பாங்க இங்க. சோ என்ன அப்படின்னா வெப்பம் எப்படி பரவுது, அதாவது நான் முன்னாடியே சொன்னேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஃபயர் பண்றேன் அப்படின்னா ஒரு கம்பி, நீளமான கம்பி இருக்கு. இந்த கம்பியோட ஒரு முனையில நான் ஃபயர் பண்றேன், அதாவது வெப்ப ஆற்றலை நான் கொடுக்குறேன். அப்படிங்கும் பொழுது இங்கதானே நான் வெப்ப ஆற்றல் கொடுத்தேன், அப்ப இதோட மட்டும்தானே இருக்கணும். அது எப்படி இந்த மறுமுனைக்கு போகுது, மறுமுனையை எப்படி நான் ஹீட்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன், அப்போ அந்த இடத்துல எப்படி அந்த வெப்பம் பரவுச்சு அப்படிங்கறத இங்க கொடுத்திருப்பாங்க. சோ இதுக்கு முன்னாடி நம்மள சுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே எதால ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா அணுக்களால் ஆனது. அப்போ நம்மளுக்கு தெரியக்கூடிய இந்த பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து அணுக்களால் ஆனது. இப்போ ஒரு இது வந்துட்டு அணு அப்படின்னு சொல்லுவோம். இதுவே 2-3 அணுக்கள் சேர்ந்ததுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் எதால ஆனது? அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் ஆனது. சோ இந்த அணுக்களும் மூலக்கூறுகளும், அதாவது ஒரு பொருள் இருக்கக்கூடிய அணுக்களும் மூலக்கூறுகளும் நிலையா இருக்குமா, அதாவது ஆடாம அசையாம மூவ் ஆகாம ஒரே இடத்துல அப்படியே அமைதியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. அது ஒரு ஸ்டேஷனரி ஆப்ஜெக்டா இருந்தாலும் கூட அதுல இருக்கக்கூடிய அணுக்கள் எப்பவுமே அதிர்வுறும் இயக்கத்துலதான் இருக்கும். அதாவது இப்போ நீங்க போன் வச்சு பாத்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த போனுக்கு ஒரு கேஸ் போட்டிருப்பீங்க. இல்லைன்னா போன்லயே நிறைய அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு பிளாஸ்டிக்கால மேனுஃபேக்சர் பண்ணிருக்கலாம். அந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறது பல அணுக்களால் ஆனது. கரெக்டுங்களா? சோ அந்த கவர், அந்த போன் கவர் அப்படிங்கிறது பல அணுக்களால் ஆனது. அந்த கவர்ல இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் நிலையா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா நம்ம அந்த கவர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு நிலையான பொருள்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு இடத்துல வச்சா அது மூவ் ஆகாது, அதே இடத்துலதான் இருக்கும். ஆனாலும் அந்த பொருள்ல இருக்கக்கூடிய அணுக்களானது என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா எப்பவுமே இயக்கத்துல தான் இருக்கும். அது எந்த இயக்கத்துல இருக்கும் அப்படின்னா அதிர்வுறும் இயக்கத்துல இருக்கும். அது என்ன மேம் அதிர்வுறும் அப்படின்னா அப்வர்டா மூவ் ஆகும், மறுபடியும் டவுன்வர்டா வரும், மறுபடியும் அப்வர்டு டவுன்வர்டு, இந்த மாதிரி வைப்ரேட் மோட்லயே தான் இருக்கும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அணுக்கள். சோ அப்ப வைப்ரேட் மோட்லயே அணுக்கள் இருக்கு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஆற்றலை அது பெறும். அந்த ஆற்றலை தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கிளியரா சொல்லணும்னா இப்ப இங்க ஒரு அணு இருக்கு, இங்க ஒரு அணு இருக்கு, இங்க ஒரு அணு, இப்படி ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த அணுவானது அப்வர்டாவோ இல்ல டவுன்வர்டாவோ மூவ் ஆகும் பொழுது என்ன பண்ணும், மேல இருக்கக்கூடிய அணுக்களோட போய் மோதும். அப்படி மோதும் பொழுது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு உராய்வு ஏற்படுமா? உராய்வு ஏற்பட்டாலே அந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகும், ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்ட்டுங்களா? சோ அப்ப இந்த அணுக்கள் இயக்கத்துல இருக்கிறதுனால இதுக்கு நடுவுல ஒரு ஆற்றல் கிரியேட் ஆகுது. அந்த ஆற்றல் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறது. சோ இந்த வெப்ப ஆற்றலானது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அது எப்படி போகும் அப்படின்னா வெப்பமான பொருள்ல இருந்து குளிர்ச்சியான பொருளை நோக்கித்தான் எப்பவுமே வெப்ப ஆற்றலானது பரவும். அதாவது ஹீட் அதிகமா இருக்க பிளேஸ்ல இருந்து ஹீட் கம்மியா இருக்க பிளேஸ நோக்கித்தான் எப்பவுமே இந்த வெப்ப ஆற்றலானது பயணிக்கும். அது எப்படி பயணிக்கும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒரு ராட் இருக்கு. இந்த ராட் வந்து பல அணுக்களால் ஆனது. கரெக்ட்டுங்களா? சோ இப்படி பல அணுக்களால் ஆனது. இப்ப நான் இந்த ராடோட ஒரு முனையில ஹீட்ட குடுக்குறேன். அப்ப இந்த இடத்துல நான் வந்து ஹீட்ட குடுக்குறேன் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல இருக்கக்கூடிய அணுக்கள் தான் முதல்ல சூடாகும். அப்போ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இந்த அணுக்கள் எல்லாம் மூவ் ஆயிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றேன். அப்போ இன்னும் நீங்க வெப்பத்தை கொடுக்கும் பொழுது இன்னும் இயக்க ஆற்றல் அதிகமாக பெற்று இது என்ன ஆகும் அப்படின்னா வேகமா அதிர்வுற ஆரம்பிக்கும். சோ அப்ப வேகமா இது அதிர்வுற ஆரம்பிக்கும் பொழுது இங்க வெப்ப ஆற்றல் இது பெற்ற இந்த வெப்ப ஆற்றல் அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த வெப்ப ஆற்றல் அதிகமாகும் பொழுது இதோட இயக்கம் அதிகமா இருக்கு. சோ அப்ப அது பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற அணுக்கள் மீது வேகமாக மோதும். அப்ப தான் பெற்ற அந்த வெப்ப ஆற்றலை பக்கத்துல இருக்கக்கூடிய அணுக்களுக்கும் அது டிரான்ஸ்ஃபர் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய அணுக்களை என்ன பண்ணும், வேகமாக இயங்க செய்யும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த அணுக்கள் இயங்குதா, இப்ப இந்த அணுவானது வேகமா இயங்கிட்டு இருக்கா, அப்ப இது இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அந்த வெப்ப ஆற்றலை வந்து கொடுக்கும். அதே மாதிரி இப்படி போயிட்டே இருக்கிறதுனாலதான் ஒரு முனையில நம்ம ஹீட் பண்ணா கூட மறுமுனையும் நம்மளுக்கு சுடுறதுக்கான காரணம். புரியுதுங்களா? சோ இதத்தான் இந்த பகுதியில உங்களுக்கு விரிவா கொடுத்திருப்பாங்க. அப்போ எப்பவுமே வெப்ப ஆற்றல்ங்கிறது எப்படி டிரான்ஸ்பர் ஆகும், வெப்பமான பொருள்ல இருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு, அல்லது ஒரு பொருள்ல வெப்பமான பகுதியிலிருந்து குளிர்ச்சியான பகுதிக்கு. ஒரே ஒரு பொருளா இருக்கு, இப்போ ஒரு ராட் அப்படின்னா இந்த இடத்துல வெப்பமா இருக்கு, இந்த இடத்துல குளிர்ச்சியா இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த வெப்ப ஆற்றலானது இப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அந்த வெப்ப ஆற்றல பகிர்ந்து பகிர்ந்து கடைசியில இந்த முனையை வந்து இந்த குளிர்ச்சியா இருக்கக்கூடிய முனையையும் வெப்பமாக்கிடும். சோ இப்படித்தான் பரவும். இப்போ ஒரு பொருளுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த வெப்ப ஆற்றல் அதில் உள்ள அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுடைய ஆற்றலை அதிகரிக்குது. ஏன்னா எப்பவுமே ஒரு அணுவுக்கு இயக்க ஆற்றல் நிலை ஆற்றல்னு 2 ஆற்றல் இருக்கும். இந்த வெப்பத்தை நம்ம கொடுக்கும் பொழுது அந்த இயக்க ஆற்றலானது அதிகரிக்கப்படுது. அதனாலதான் அதோடைய வேகம் அதிகரிக்கப்படுது. ஓகேங்களா? எனவே அவை என்ன பண்ணும், அதிர்வுற தொடங்குகின்றன. அதிர்வுறும் இந்த அணுக்கள் மூலக்கூறுகள் அருகில் இருக்கக்கூடிய பிற அணுக்கள் மூலக்கூறுகள் மீது அதிர்வினை ஏற்படுத்துது. எனவே இந்த வெப்ப ஆற்றலானது ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு இப்படித்தான் பரவுது அப்படின்றாங்க. சோ இந்த வெப்ப ஆற்றலானது பொருட்கள்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தும். அதாவது அந்த பொருளுடைய பரிணாமத்துல மாற்றத்தை ஏற்படுத்தலாம், வெப்ப நிலையில மாற்றத்தை ஏற்படுத்தலாம். சோ அதை பத்தி தான் அடுத்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. எந்த பகுதியில அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெப்ப ஆற்றலின் விளைவுகள் அப்படிங்கிற பகுதியில நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு பொருளை நம்ம வெப்பப்படுத்தும் பொழுது அந்த பொருள்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படலாம் அப்படின்னா ஒரு பொருள் விரிவடையலாம், இல்லைன்னா அந்த பொருளுடைய வெப்பநிலை உயரலாம், இல்லைன்னா நிலை மாற்றம் அடையலாம். அது என்ன நிலை அப்படின்னா ஸ்டேட். இப்போ வந்து திரவ நிலையில இருக்கிறது வாயு நிலைக்கு போறலாம். இப்ப வாட்டரை வந்து நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ஆவி ஆகும். அப்ப திரவ நிலையில இருந்து எந்த நிலைக்கு போகுது, வாயு நிலைக்கு போகுது. இதுவே பனிக்கட்டிங்கிறது எந்த நிலையில இருக்கும், திட நிலையில இருக்கும். அந்த பனிக்கட்டியை நம்ம வெப்பப்படுத்தும் பொழுது என்ன ஆகும், திரவ நிலைக்கு மாறும். சோ இந்த மாதிரி நம்ம ஒரு பொருளுக்கு வெப்பத்தை கொடுப்பதன் மூலமாக அந்த பொருள் வந்து அதோடைய நிலையில் மாற்றம் ஏற்படலாம், இல்லைன்னா வெப்ப நிலையில் மாற்றம் ஏற்படலாம், இல்லைன்னா பொருளானது விரிவடையும். அது என்ன பொருளானது விரிவடையும் அப்படிங்கறதுதான் அடுத்து இங்க கொடுத்திருக்கக்கூடிய செயல்முறையில உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இப்போ ஒரு பர்னர் எடுத்துக்கோங்க ஹீட் பண்றதுக்காக. இப்போ இந்த மாதிரி ஒரு
ஒரு வளையம் இருக்கு. இந்த வளையத்துக்குள்ள போற அதான் எக்ஸாக்ட்டா அந்த வளையத்துக்குள்ள போற மாரி ஒரு பந்து எடுத்திருக்காங்க. சோ இப்போ எந்த ஒரு நான் இந்த பந்த வந்து நான் ஹீட் பண்ணவே இல்ல. ஹீட் பண்ணாம இந்த பந்த கொண்டு வந்து இந்த வளையத்து மேல வச்சேன்னா, அது என்ன ஆகும்? டக்குன்னு கீழ விழுந்துரும். ஏன்னா அந்த பந்துடைய சர்க்கம்ஃபரன்ஸ் என்னவோ அதே அளவுக்கு தான் இந்த வளையமும் இருக்கும். சோ அதனால டக்குன்னு வந்துரும். எந்த ஒரு மாற்றமும் இல்லாம. அதுவே இந்த பந்த எடுத்துட்டு வந்து இந்த பர்னர் மேல வச்சு நான் கொஞ்ச நேரம் ஹீட் பண்றேன். நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் இந்த வளையத்து மேல வச்சேன்னா, அது இந்த வளையத்துக்குள்ள உழுவுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உழுவாது. ஏன் விழுகாது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த பந்தானது இப்போ இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய பந்தானது இதை விட கொஞ்சம் பெருசா மாற்றம் அடைந்திருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பந்துக்குள்ள இருக்கக்கூடிய அணுக்களுக்கு நடுவுல இருந்த ஸ்பேஸ் ஆனது இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதாவது இதுக்கு இப்போ படுத்தும் பொழுது இது அதிர்வுறும் அப்படின்னு சொல்றோம்ல, இது மட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த அணுக்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்க்கு நடுவுல ஒரு ஈர்ப்பு விசையானது இருக்கும். 2 அணுக்களை அதாவது ஒரு பொருள் எப்படி உருவாகுதுன்னா, அணுக்கள் எல்லாமே கவர்ச்சி விசையினால் பிணைக்கப்பட்டதுனாலதான் ஒரு பொருள் உருவாகும். அந்த கவர்ச்சி விசைய இந்த வெப்பமானது என்ன பண்ணும் அப்படின்னா உடைச்சிரும். சோ அப்ப இந்த 2 அணுவும் பிணைக்கப்பட்டு ஒரு விசையினாலதான் பிணைக்கப்பட்டிருக்கும். அப்படிங்கும் பொழுது அந்த விசையை உடைக்கிறோம் அப்படின்னா இந்த அணுக்களுக்கு நடுவுல ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அப்ப ஸ்பேஸ் கிரியேட் ஆகும் பொழுது இத்திலூண்டு இருந்த இந்த பொருள் எத்த சுடா மாறிடும்? இத்த சுடா மாறிடும். ஓகேங்களா? சோ அதனால இந்த வளையத்துக்குள்ள போகாது. சோ அப்ப நம்ம ஒரு பொருளை சூடாக்கணும் அப்படின்னா அந்த பொருள்ல இருக்கக்கூடிய அணுக்கள் அணுக்கள்ல ஏற்படக்கூடிய அந்த இடைவெளியினால அந்த பொருள் விரிவாக்கப்படும். இந்த மாதிரி விரிவாக்கப்படும் பொழுது இந்த வளையத்துல நம்ம வைக்கும் பொழுது அது போகாது. ஆனா அந்த வளையத்து மேல சூடு பண்ணிட்டு வச்சிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பந்து கீழே வந்து விழுந்துரும். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு வகையான வெப்பாற்றலை பெற்றிருப்பதனாலதான் இந்த ஸ்பேஸ் இருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈர்ப்பாற்றலை அது உடைச்சு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. ஆனா எப்போ அந்த வெப்பத்தை அந்த பொருள் இழக்குதோ அப்போ மறுபடியும் இந்த பொருளானது ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துரும். அப்ப இந்த மாதிரியே வந்துரும். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இது என்ன ஆயிடும் அப்படின்னா கீழே விழுந்துரும். அதாவது அது தன்னுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும் பொழுது இந்த வளையத்துக்குள்ள போகிற அளவுக்கு தான் இருக்கும். அப்ப வந்துரும். ஓகேங்களா? சோ இதைத்தான் அடுத்த பத்தியில உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அப்போ சூடான உலோக பந்து முதல்ல அந்த வளையத்துக்குள்ள போகாது. சிறிது நேரத்துக்கு அப்புறமா அந்த பந்து கண்டிப்பா அந்த வளையத்துக்குள்ள போயிடும். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, பந்தினை வெப்பப்படுத்தும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் மூலக்கூறுகள்ல வெப்ப ஆற்றலை பெறுது. அதனால அதிர்வுடைய தொடங்கி ஒன்றை விலக்கி தள்ளுகின்றன. இதை வந்து இப்படியும் சொல்லலாம். அதாவது என்னன்னா, இந்த மாதிரி அதிர்வுறும் பொழுது வேகமா அதிர்வுறுது இல்ல, சோ அதனால இந்த இந்த இது வந்துட்டு இப்படி தள்ளும். அதே மாதிரி இது இப்படி போகும். அப்ப அணுக்களுக்கு நடுவுல கேப் அதிகமாகும். அதாவது இந்த அணு இப்படி போகுது, இன்னொரு அணு இப்படி போகும்போது நடுவுல இருக்கக்கூடிய அந்த கேப் ஆனது அதிகமாகுது அப்படின்றாங்க. அந்த ஈர்ப்பு விசை உடையறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா, இந்த அணுக்கள் வந்து வேகமாக அதிர்வுறுவதும் சொல்லலாம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி அதிர்வுறும் பொழுது இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் என்ன ஆகுது? அதிகப்படுத்தப்படுது. அதனால அந்த பொருள் விரிவடையுது. சோ அதனால அந்த பந்தானது விரிவடைகிறதுனாலதான் அந்த உலோக வளையத்துக்குள்ள போக முடியல. ஆனா எப்போ அந்த வெப்ப ஆற்றல் வந்து சுற்றுப்புறத்துக்கு அதாவது அந்த பந்து பெற்ற அந்த வெப்ப ஆற்றலை பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த காற்றுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு ஈக்குவலைஸ் ஆகுதோ அப்போ அந்த வளையத்துக்குள்ள அதால மீண்டும் போக முடியும். பழைய நிலைமைக்கு வரும். சோ இதுல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்றோம் அப்படின்னா, திடப்பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது அவை என்ன ஆகும்? விரிவடையும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? விரிவு திரவம் மற்றும் வாயுக்களிலும் ஏற்படுகிறது. ஆனால் வாயுக்களில் அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு திடப்பொருள்ல அணுக்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து அதிகரிக்கிறதுனால அந்த பொருள் வந்து கொஞ்ச அளவுக்கு தான் வந்து விரிவடையும். பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்படாது. அதே மாதிரி திடப்பொருளை கம்பேர் பண்ணும் பொழுது திரவ பொருள்ல அதிக அளவு விரிவானது ஏற்படும். ஒரு திரவ பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அந்த பொருள் வந்து திடப்பொருள் விரிவடைறதை விட அதிக அளவு திரவ பொருள்ல விரிவடையும். அங்க வந்து ஸ்பேஸ் இன்னும் அதிகமாகும். ஆனா இந்த திரவ பொருளை விட வாயு பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது வாயுக்கள் அந்த அணுக்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாகும். சோ இப்ப வெப்பப்படுத்தும் பொழுது எந்த ஸ்டேட்ல வந்து அதிக அளவு விரிவடையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாயுக்கள்ல தான் வெப்பப்படுத்தும் பொழுது அதிக அளவு விரிவாக்கமானது நடக்கும். இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதி. இது கூற்று காரணங்கள்ல கூட உங்களுக்கு கேட்கலாம் எக்ஸாம். சோ அதனால இதை தெளிவா பாத்துக்கோங்க. என்ன அப்படின்னா, மின்சாரத்தை நீண்ட தொலைவிற்கு எடுத்துச் செல்ல பயன்படுத்தக்கூடிய மின்வட கம்பிகள்ல
பகல் நேரங்கள் விரிவடைந்தும் இரவு நேரங்கள்ல சுருங்குகின்றன. எனவே தான் அவை மிகவும் விரைப்பாக இணைக்கப்படுவதில்லை. விரைப்பாக இணைக்கப்பட்டால் இரவு நேரங்களில் குளிர்ச்சி அடையும் பொழுது அவை அருந்துவிடும். இதை படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் யாருக்குமே புரியாது. அதாவது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டக்குன்னு புரியாது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இது ஒரு கம்பம், இது ஒரு கம்பம் அப்படின்னா நல்லா நான் இழுத்து கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஸ்ட்ரைட்டா நான் கட்டிட்டேன் அப்படின்னா இது என்ன ஆகும்? வெப்பம் ஆகும்பொழுது, அதாவது பகல் நேரத்துல இப்ப நான் இழுத்து இந்த கம்பியை கட்டிட்டேன். இந்த கம்பத்துல இருந்து இந்த கம்பத்துக்கு மின்சாரமானது ஆஹ் கடத்தப்படுது. ஓகேங்களா? அதுக்காக நான் ஒரு கம்பியை கட்டியிருக்கேன். சோ இப்படி இழுத்து நான் கட்டியிருந்தேன் அப்படின்னா பகல் நேரத்துல இந்த கம்பி வந்து வெப்பப்படுத்தப்படும். ஏன்னா சூரிய வெளிச்சத்தினால ஹீட்னால என்ன ஆகும்? ஹீட் ஆகும். சோ இந்த கம்பி ஹீட் ஆகும் பொழுது இதுல இருக்கக்கூடிய அணுக்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அதிகமாகும். அப்ப இந்த கம்பியானது விரிவடையும். அப்ப பகல் நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா இப்படி தொங்கும். லைட்டா கொஞ்சம் சாக் ஆகும். ஓகேங்களா? அதுவே இரவு நேரத்துல இந்த கம்பி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தொங்குச்சுல்ல, இந்த வெப்பத்தை இழக்கும் பொழுது அணுக்களுக்கு இடையான அந்த ஸ்பேஸ் வந்து இறுகும், நெருக்கமாகும். அப்ப நெருக்கமாகும் பொழுது இது சுருங்க ஆரம்பிக்கும். இந்த கம்பியோடைய நீளமானது சுருங்க ஆரம்பிக்கும். அப்ப சுருங்க ஆரம்பிக்கும்னா இப்ப 10 மீட்டர் நடுவுல டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா ஒருவேளை 9.8 மீட்டர் தான் நைட் டைம் அந்த குளிர்ச்சியினால இந்த கம்பி சுருங்குதுன்னா இந்த கம்பத்துக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 10 மீட்டர்ஸ். ஆனா இந்த கம்பியோட லென்த் இப்ப எவ்வளவுதான் இருக்கு? 9.8 தான் இருக்குன்னா இந்த கம்பி என்ன என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? அந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். சோ அதனால எப்பவுமே 2 கம்பத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய கம்பிய இழுத்து டைட்டா கட்ட மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி வெப்பத்தினாலும் குளிர்ச்சியினாலும் அந்த கம்பியானது ஒண்ணு விரிவடையும் இல்லைன்னா சுருங்கும். அதனால அந்த கனெக்ஷன் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா மின் கம்பி எல்லாம் அறுந்து விழுந்துருச்சுன்னா எவ்வளவு பெரிய பாதிப்பு. அதனால இந்த மாதிரி இழுத்து கட்ட மாட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சாகா தான் கட்டி விடுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா இது இப்போ சாகா கட்டி விட்டா அப்படின்னா இரவு நேரங்கள்ல இது இறுக்கமடையும் பொழுதும் எனக்கு கம்பி விழாது. அதே மாதிரி பகல் நேரங்கள்ல ஹீட் ஆகுறதுனால இது கொஞ்சம் தான் லென்த் ஆகும். ரொம்ப பெருசால கீழே வந்து தொங்குற அளவுக்குலாம் ஆகாது. ஜஸ்ட் கொஞ்சம் மைனர் சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஆனா கம்பி வந்து ரொம்ப கீழே தொங்காது. ஓகேங்களா? சோ இதனாலதான் இந்த வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் தான் இந்த கம்பிகள் வெளியில கட்டும் பொழுது கொஞ்சம் சாகா கட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? அடுத்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதுல வந்துட்டு என்னன்னா ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க. அதுல வாட்டர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த வாட்டர்ல எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அடுத்தது அந்த பீக்கரை வந்து ஹீட் பண்ணுங்க. ஹீட் பண்ணும் பொழுது இப்ப என்ன ஆயிருக்கும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ எப்படி இந்த வாட்டர்ல அந்த வெப்பநிலை உயர்ந்துச்சு அப்படின்னா இந்த வெப்ப ஆற்றல் நம்ம அளித்தோம் பாருங்க, அதனாலதான் உயர்ந்துச்சு அப்படிம்பாங்க. சோ அதத்தான் இங்க அடுத்ததுல கொடுத்திருப்பாங்க. அப்ப முகமையில் இருக்கக்கூடிய நீரை வெப்பப்படுத்தும் பொழுது அந்த நீர்ல இருக்கக்கூடிய அணுக்கள் என்ன பண்ணுது? நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வெப்ப ஆற்றலை பெறுது. அதனால அந்த வெப்ப ஆற்றல் நீர் மூலக்கூறுகளுடைய இயக்க ஆற்றலை அதிகரிக்குது. இதனால நீர் மூலக்கூறுகள் அதிக ஆற்றலை பெறும் பொழுது அதோடைய வெப்பநிலை அதிகரிக்குது அப்படின்றாங்க. சோ அப்ப வெப்ப ஆற்றல் ஒரு பொருளுடைய வெப்பநிலை உயர்வையும் ஏற்படுத்துகிறது. அதாவது முன்னாடி சொன்னமில்ல விரிவடையும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். எப்படி ஒரு பொருளை நம்ம வெப்ப ஆற்றலை கொடுக்கும் பொழுது அதோடைய வெப்பநிலை உயரும் அப்படின்னா வெப்ப ஆற்றலை கொடுத்தாலே வெப்பநிலை உயருங்க. அது எல்லாருக்குமே காமனா தெரிஞ்சதுதான். அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா இங்க கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம ஒரு வெப்ப ஆற்றலை கொடுத்தாதான் இந்த ஆற்றலானது இந்த நீர்ல இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து இந்த வெப்ப ஆற்றலை இந்த நீர்ல இருக்கக்கூடிய அணுக்கள் ஏற்றுக்கொள்ளுது. சோ அதனால அந்த அணுக்கள் ஏற்றுக்கொள்றதுனாலதான் அந்த நீரானது சூடாகுது. அப்ப அந்த நீருக்கு வந்து ஒரு வெப்பநிலையை கொடுக்குது. இதுக்கு காரணம் என்னது? இந்த வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிலை மாற்றத்தை பத்தி இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. அது என்ன நிலை மாற்றம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன். திட நிலையில இருக்கக்கூடியது திரவமா மாறுறது, இல்லைன்னா திரவ நிலையில இருக்கக்கூடியது வாயுவா மாறுறது, இல்லைன்னா திடம் டு வாயு, இல்லைன்னா வாயு டு திடநிலை, இந்த மாதிரி மாறக்கூடியதான் அடுத்து கொடுத்திருப்பாங்க. இதற்கு என்ன எக்ஸாம்பிள் எடுக்கிறாங்க அப்படின்னா பனிக்கட்டி துண்டுகளை எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்துல போட்டு அதை நம்ம சூடுபடுத்தணும் அப்படின்னா அந்த பனிக்கட்டி என்னவாயிடும்? வாட்டரா மாறிடும். சோ அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படிங்கறத இங்க கொடுத்திருப்பாங்க. இப்ப பனிக்கட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த அணுக்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசை, அந்த கவர்ச்சி விசை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதாவது வாட்டரை கம்பேர் பண்றதை விட வாட்டர்ல இருக்கிறத விட அதிகமான ஈர்ப்பு விசையானது இருக்கும். எதுல? பனிக்கட்டியில். அதாவது இது வந்து பனிக்கட்டின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீரா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். ஓகேங்களா?
அதாவது அந்த கவர்ச்சி விசை ஒரு அணுவுக்கும் இன்னொரு அணுவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி விசையானது வாட்டர்ல கம்மியா இருக்கும். ஆனா பனிக்கட்டியில அதிகமா இருக்கும். அதனாலதான் அது திட நிலையில இருக்கு. ஓகேங்களா? அப்ப பனிக்கட்டியில இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகளுக்கு இடையான கவர்ச்சி விசை அதிகம். அதனால அது நெருக்கமாக இருக்கும். அணுக்களானது நெருக்கமாக இருக்கும். சோ அப்படிங்கும் பொழுது அந்த பனிக்கட்டியை வெப்பப்படுத்தும் பொழுது நீர் மூலக்கூறுகளுக்கு இடையான இந்த கவர்ச்சி விசையானது உடைக்கப்பட்டு குறையறதுனால அந்த கவர்ச்சி விசை குறையறதுனால இதுக்கு நடுவுல ஸ்பேஸ் ஆனது வரும். அதனாலதான் இது லிக்விடா மாறும். அப்ப பனிக்கட்டி உருகி என்னவா மாறிடும்? நீராக மாறிவிடும். அப்ப நீரை வெப்பப்படுத்தும் பொழுது நீருக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஆல்ரெடி அந்த விசை கம்மியா இருக்குங்கிறோம். இதை இன்னும் நீங்க வெப்பப்படுத்துனீங்கன்னா இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இன்னும் அதிகமாயிடும். அப்படிங்கும் பொழுது நீரானது திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாற்றமடையும். அதுதான் நீராவியாக மாறிவிடும். அப்ப இந்த கவர்ச்சி விசை இன்னும் குறைஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் அந்த 2 அணுக்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அதிகமாயிடும். அதனால அந்த நீர் ஆனது அந்த திரவ நிலையில இருக்கிறது வாயு நிலைக்கு மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீராவியானது சுற்றுப்புறத்திற்கு செல்வதனால் நீரின் அளவு குறைகிறது. அதாவது நம்ம பாத்திரத்துல நீரை வச்சு கொதிக்க வைப்போம். கொதிக்க வைக்கும் பொழுது நம்ம கவனிக்காம விட்டோம்னா நம்ம 1 லிட்டர் ஊத்தணும் அப்படின்னா ரொம்ப காய்ச்சிட்டோம் அப்படின்னா 80 எம்எல் கூட இருக்கு. சோ ஒரு 800 எம்எல் கூட இருக்கலாம், 700 எம்எல் இருக்கலாம், 1/2 லிட்டரா கூட மாறிடலாம். சோ அந்த நீருடைய அளவு குறைவதற்கான காரணம் என்னன்னா அதிக வெப்பத்தினால அந்த நீர்ல இருக்கக்கூடிய அணுக்களுக்கு இடையான அந்த கவர்ச்சி விசை குறைவதனால் அந்த அணுக்களுக்கு இடையான ஸ்பேஸ் அதிகமாகும். அப்படி அதிகமாகுது அப்படின்னா அது நீராவியா மாறிடும். சோ அப்ப இங்க இருக்கக்கூடிய நீரானது எவாபரேட் ஆகி மேல போயிடும். அப்ப நான் ஊத்துன வாட்டரோட லெவல் அதிகப்படுத்தும் பொழுது குறைஞ்சிரும். ஓகேங்களா? சோ இதைத்தான் இங்க கொடுத்திருப்பாங்க. இந்த நிகழ்வுகள்ல ஒரு பொருளிலிருந்து வெப்ப ஆற்றலை அளிக்கும் பொழுது அப்பொருளில் ஏற்படக்கூடிய நிலை மாற்றத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? அதுவே அந்த பொருளை நம்ம அழிச்சோம்ல அந்த வெப்ப ஆற்றல் அதை நீக்கும் பொழுது அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும். இப்போ நீராவியா இருக்கா, அந்த நீராவியை நம்ம குளிர்விக்கிறோம் அப்படின்னா நீராவியா இருக்குன்னா அந்த டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறதுனாலதான் நீர் ஆவியா இருக்கு. அந்த நீராவியில இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரை நம்ம குறைக்கிறோம், குளிர்விச்சிட்டோம் அப்படின்னா அது மறுபடியும் என்னவா மாறிடும்? நீரா மாறிடும். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம அழித்த அந்த வெப்ப ஆற்றலை நீக்கும் பொழுது அது எதிர் திசையில் மாற்றம் அடையும். அப்படின்னா வாயு நிலையில இருந்து மறுபடியும் திரவ நிலைக்கு, அதாவது நம்ம போனோம் திரவத்துல இருந்து வாயு நிலைக்கு போனோமா, திரவம் டு வாயுங்கிறது அப்படியே ஆப்போசிட்டா வாயு டு திரவமாக மாற்றம் அடையும். ஓகேங்களா? இதத்தான் இங்க கொடுத்திருப்பாங்க. சோ அப்ப ஒரு பொருளுக்கு நம்ம வெப்ப ஆற்றலை கொடுக்கும் பொழுதோ அல்லது அதுல இருந்து எடுக்கும் பொழுதோ அந்த பொருளுடைய நிலையில மாற்றமானது ஏற்படுது. அப்ப எந்த மாதிரிலாம் மாற்றம் ஏற்படும் அப்படின்னா ஒரு 6 வகையான மாற்றத்தை இங்க கொடுத்திருப்பாங்க. திடப்பொருள் என்னவா மாறலாம் அப்படின்னா திரவமா மாறலாம். இததான் உருகுதல் அப்படின்னு சொல்லுவோம். பனிக்கட்டி உருகி நீராக மாறுறது. ஓகேங்களா? அடுத்தது திரவமா இருக்கக்கூடியது வாயுவாக மாறுதல ஆவியாதல்னு சொல்லுவோம். அதாவது நீர் கொதிக்க வைக்கிறதுனால நீர் ஆவியாக மாறும். சோ அப்ப ஆவியாதல் முறையினாலதான் இந்த திரவம் வாயுவாக மாறும். அடுத்தது திடப்பொருள் வாயுவாக மாறுதல். இந்த மாதிரி திடப்பொருள் திரவமா மாறி வாயுவா மாறாம டைரக்டா திடப்பொருள் வாயுவாக மாறும். இதற்கு எடுத்துக்காட்டு எல்லாம் கற்பூரம். கற்பூரத்தை வெளியில வச்சுட்டீங்கன்னா திடப்பொருளா இருக்கக்கூடிய கற்பூரமானது பதங்கமாதல் முறையின் மூலமாக என்ன ஆயிடும் அப்படின்னா எவாபரேட் ஆயிடும். ஓகேங்களா? சோ அதைத்தான் இங்க கொடுத்திருப்பாங்க. அடுத்தது வாயு திரவமாதல் அப்படிங்கும் பொழுது குளிர்வித்தல். நீராவிய வாட்டரா மறுபடியும் நம்ம குளிர்வித்தல் ப்ராசஸ் மூலியமா மாத்திக்க முடியும். அடுத்தது திரவம் திடப்பொருளாக மாறுதல், உறைதல். இப்ப நீரை ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐஸ் கட்டியா மாறிடும். அப்ப உறைதல். அப்போ இதுக்கு பேர் என்னன்னா அதாவது திரவம் திடப்பொருளாக மாறுதல் செயல்முறைக்கு என்ன பெயர் அப்படின்னா உறைதல். இதுவே வாயு திடப்பொருளாக மாறுதல், அதாவது வாயுவா இருக்கிறது திரவமா மாறி அப்புறமா திடமா மாறாம டைரக்டா மாறுறது படிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் இங்க மறுபடியும் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்ப திடப்பொருளா இருக்கிறது உருகுதல் செயல்முறையின் மூலமாக நீராக திரவமாக மாறும். இந்த திரவத்தை நம்ம வெப்பப்படுத்தணும் அப்படின்னா ஆவி ஆயிடும். அந்த ஆவியை குளிர் வச்சோம்னா மறுபடியும் திரவத்துக்கு வரும். அந்த திரவத்தை மறுபடியும் உறைய வச்சோம்னா திடப்பொருளா மாறும். இது இல்லாம திடப்பொருள் டைரக்டா வாயுவா மாறுச்சுன்னா பதங்கமாதல், அதுவே வாயு டைரக்டா திடப்பொருளா மாறுச்சுன்னா படிதல் அப்படிங்கிற செயல்முறை. ஓகேங்களா? இதுல உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு பகுதி இங்க கொடுத்திருக்காங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 ஸ்டேட்லயுமே அதாவது திட திரவ வாயு இந்த 3 ஸ்டேட்லயுமே இயற்கையா ஒரே ஒரு பொருள் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது வாட்டர் மட்டும்தான். சோ வாட்டருங்கிற இந்த ஒரே ஒரு பருப்பொருள் மட்டும்தான் இயற்கையாக திண்மம் திரவம் வாயு ஆகிய 3 நிலைகள்
நிலங்களிலும் காணப்படுகிறது. இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு நம்ம ஆர்டிபிஷியலா எந்த ஒரு செயலும் செய்யாமலே இயற்கையாகவே 3 நிலைகள்லயும் நீரானது இருக்கு. அதாவது இது இப்போ அண்டார்டிக் பகுதிகள்லாம், ஆர்க்டிக் பகுதிகள்லாம் நீரானது எப்படி இருக்கும் அப்படின்னா பனிக்கட்டியா இருக்கும். அது இயற்கையா தான் நடந்துச்சு. நம்ம ஒண்ணும் மாத்தல. ஓகேங்களா? அடுத்தது திரவ நிலையில எல்லா இடங்கள்லயுமே இருக்கு. வாயு நிலையிலயும் அதேதான். இயற்கையாகவே நீர் என்ன ஆயிடும்? வாயு நிலையில இருக்கு. ஓகேங்களா? ஹைட்ரஜன் H அண்ட் ஆக்சிஜன் 2 சேர்ந்து இருக்கும். ஓகேங்களா? நீராவியாக இயற்கையாகவே எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இப்ப நீங்க கார்பன் டை ஆக்சைட கூட சொல்லலாம். கார்பன் டை ஆக்சைடு வந்து திட நிலையிலயும் இருக்கு, திரவ நிலையிலயும் இருக்கு, வாயு நிலையிலயும் இருக்கு. ஆனா இதை வந்து நம்ம ஆர்டிபிஷியலா தான் அட்டைன் பண்ண முடியுமே தவிர இயற்கையா அட்டைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்ப இயற்கையாகவே இந்த 3 நிலைகள்லயும் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஒரே ஒரு பருப்பொருள் எதுன்னு கேட்பாங்க, அது நீர். ஓகேங்களா? அடுத்தது இந்த வெப்ப பரிமாற்றம் எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த வெப்பமானது கடத்தப்படுது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த ராட் இருக்கு, இதோட இந்த முனையில நான் வந்து வெப்பத்தை கொடுக்குறேன் அப்படிங்கும்போது இது எப்படி இந்த முனைக்கும் பரவுது அப்படிங்கறத இங்க கொடுத்திருப்பாங்க. சோ இந்த வெப்பமானது ஒரு பகுதியிலிருந்து வெப்ப ஆற்றலானது ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போறதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெப்ப பரிமாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெப்ப பரிமாற்றம் 3 விதமா நடக்கும். என்னென்ன இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வெப்ப கடத்தல், இன்னொன்னு வெப்ப சலனம், இன்னொன்னு வெப்ப கதிர்வீச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இதைத்தான் அடுத்து ஒவ்வொன்றா டீட்டெயில்டா கொடுத்திருப்பாங்க. இப்ப வெப்ப கடத்தல் அப்படிங்கும் பொழுது ஒரு நல்ல ஹாட் வாட்டர் ஒரு கப்ல எடுத்துக்கிறீங்க. அந்த கப்ல வந்து ஒரு ஸ்பூனை போட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த ஸ்பூன் வந்து இது வரைக்கும் தானே இந்த தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கு. அப்ப இது மட்டும் தானே அந்த வெப்பத்தை பெற்று இருக்கணும். ஆனா இந்த இடத்துலயும் நம்மளால அந்த ஹீட்டை வந்து உணர முடியும். சோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னா வெப்ப கடத்தல் அப்படிங்கறதுதான். இதை நம்ம ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அதாவது என்னன்னா இந்த சூடான நீர்ல இருக்கக்கூடிய அந்த வெப்ப ஆற்றலானது கரண்டியோட ஒரு முனையில இருந்து மற்றொரு முனைக்கு கடத்தப்படுது. அதனாலதான் அந்த ஸ்பூனுடைய மற்றொரு முனையானது என்ன ஆகுது, உங்களுக்கு ஹீட் ஆகுது. சோ இந்த கரண்டி அப்படிங்கிறது என்னது, ஒரு திடப்பொருள். அந்த திடப்பொருள்ல அணுக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருக்கமாக இருக்கும். சோ அப்ப இந்த இந்த ராட கூட நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நான் ஹீட் பண்ணும் பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த வெப்ப ஆற்றலை பெறுவதனால் இந்த அணுக்கள் என்ன ஆகும், வேகமாக அதிரூற ஆரம்பிக்கும். அது பக்கத்துல இருக்கக்கூடிய அணுக்களை மோதும். சோ அப்படிங்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய அந்த வெப்ப ஆற்றலானது இந்த அணுக்களுக்கும் பரவும். அதனால இந்த அணு என்ன ஆகும், இன்னும் வேகமா மோதும். அப்ப அது பக்கத்துல இருக்கக்கூடியது, அது பக்கத்துல இருக்கக்கூடியது. சோ இந்த மாதிரி இந்த அணு பெற்ற வெப்ப ஆற்றலை பக்கத்துல அப்படியே டிரான்ஸ்பர் பண்றதுனால ஒரு முனையில இருந்து வெப்பமானது அணுக்கள் மூலியமாக அதாவது கடத்தப்படுறதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெப்ப கடத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வெப்பத்தின் மூலம் இயக்க ஆற்றலை பெற்று அதிர்வுறும் நீர் மூலக்கூறுகளில் கரண்டியில் உள்ள அணுக்களுக்கு அந்த வெப்பத்தை கடத்துகின்றன. கடத்தி அந்த கரண்டியில இருக்கக்கூடிய அணுக்களையும் அதிர்வுற செய்யுது. சோ இந்த அணுக்கள் அருகில் உள்ள அணுக்களை அதிர்வுற செய்து இவ்வாறு வெப்ப ஆற்றலானது கரண்டியோட ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு கடத்தப்படுது. அப்ப வெப்ப கடத்தல் அப்படிங்கிற நிகழ்வு ஒரு கடத்தியின் 2 முனைகளுக்கிடையே அல்லது வெவ்வேறு வெப்பநிலையில் ஆனால் ஒன்றுடன் ஒன்று தொடர்பில் உள்ள 2 திடப்பொருட்களுக்கிடையே நிகழ்கிறது. இது ரொம்பவே முக்கியம். அதாவது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருந்தா மட்டும்தான் இந்த வெப்ப கடத்தல் அப்படிங்கிறது பாசிபிள். இப்போ இந்த நீர் வந்து சூடா இருக்கு, அந்த நீருக்குள்ள இந்த கரண்டியை போடுறேன், அப்ப 2 கான்டாக்ட் வருது. சோ அதனாலதான் இந்த வெப்பம் கடத்தப்படுதே தவிர இந்த ஸ்பூனை நான் மேல இப்படி புடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த நீர்ல இருக்கக்கூடிய வெப்பமானது இந்த ஸ்பூனுக்கு மாறாது. ஓகேங்களா? சோ அது வந்து வெப்ப கதிர்வீச்சு அப்படிங்கும் பொழுது நம்ம இன்னும் படிப்போம். ஓகேங்களா? சோ அப்ப எப்பவுமே வெப்ப கடத்தல் அப்படின்னா கான்டாக்ட்ல இருந்தா மட்டும்தான், தொடர்புல இருந்தா மட்டும்தான் ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளுக்கு அந்த வெப்பமானது கடத்தப்படும். ஓகேங்களா? இல்லைன்னா ஒரு பொருளுடைய ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு கடத்தப்படும். அப்போ திடப்பொருட்கள்ல அதிக வெப்பநிலையில இருக்கக்கூடிய பகுதியில இருந்து இந்த மாதிரி குறைந்த வெப்பநிலையில இருக்கக்கூடிய பகுதிக்கு அந்த அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் இயக்கம் இல்லாமல் வெப்ப ஆற்றல் பரவக்கூடிய அந்த நிகழ்வு தான் வெப்ப கடத்தல் அப்படின்றாங்க. அது என்ன மேம் இயங்கும் அப்படின்னீங்க, இப்ப இயக்கம் இல்லாமல் அப்படின்றீங்கன்னா இந்த அணு அதிர்வுருமே தவிர இந்த அணு என்ன பண்ணாதுன்னா இங்க போகாது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அணு இந்த இடத்துக்கு வந்து இந்த வெப்ப ஆற்றலை பெற்றுக்கொண்டு திரும்ப போகாது. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து பெற்றுக்கொண்டு போச்சுனாதான் அந்த அணுக்கள் வந்து இயக்கத்துல இயங்குது அப்படின்னு அர்த்தம். இயக்கத்தினால அந்த வெப்ப ஆற்றலை பெறுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இதுக்கான மீனிங்கா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதே கான்செப்ட் நீருக்கு போகும்போது மாறுபடும்.
சோ அத நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? சோ அப்ப வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய பிளேஸ்ல இருந்து வெப்பம் குறைவாக இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு அந்த பொருள்ல இருக்கக்கூடிய அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் இயக்கம் இல்லாமல் வெப்ப ஆற்றல் பரவக்கூடிய அந்த நிகழ்வு தான் வெப்ப கடத்தல். அதாவது இங்க இருக்கக்கூடிய அணு இங்க போகாம, இங்க இருக்கக்கூடிய அணு இங்க வராம, ஆனாலும் அந்த பொருள்ல அந்த வெப்பமானது மாற்றமடையும், கடத்தப்படுது. சோ இதத்தான் வந்து வெப்ப கடத்தல் அப்படின்றாங்க. உலோகங்கள் பொதுவாகவே வந்து சிறந்த வெப்ப கடத்திகள். ஏன்னா வெப்பத்தை எளிதா வந்து உலோகங்கள் கடத்தும். அப்போ அந்த வெப்பத்தை எளிதாக கடத்தாத பொருட்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெப்பம் கடத்தா பொருட்கள் அல்லது காப்பான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் என்னன்னா மரம், தக்கை, பருத்தி, கம்பளி, கண்ணாடி, ரப்பர் இதெல்லாம் வந்து வெப்ப கடத்தா பொருள். ஏன்னா இது ஃபாஸ்டா வந்து வெப்பத்தை கடத்தாது. ஆனா ஸ்லோவா ஓரளவுக்கு வெப்பத்தை வந்து அது கடத்தும். ஆனா வந்து ஃபாஸ்டா வந்து அதெல்லாம் கடத்த முடியாது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வெப்ப கடத்தல் நிகழ்வு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படிங்கறது இங்க கொடுத்திருக்காங்க. இப்போ பாத்திரத்துல உணவு சமைக்கிறோம். சோ அப்ப அந்த சமையல் பாத்திரத்துக்கு தான் நம்ம வந்து என்ன பண்றோம்? இப்போ ஒரு இதுதான் ஒரு பாத்திரம் அப்படின்னா நான் இங்க ஹீட்ட குடுக்குறேன் அப்படின்னா நான் எதுக்கு தான் ஹீட்ட குடுக்குறேன்? இந்த பாத்திரத்துக்கு தான் ஹீட்ட குடுக்குறேன். சோ இங்க நான் கொடுத்த இந்த வெப்ப ஆற்றலானது இந்த பாத்திரத்துல ஃபர்ஸ்ட் பரவுது. அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்துல இருந்து இங்க இருக்கக்கூடிய பொருட்களுக்கு அந்த வெப்ப ஆற்றலானது டிரான்ஸ்பர் ஆகுது. சோ அதனாலதான் அந்த வெப்ப கடத்தல் ப்ராசஸ்னாலதான் அந்த உணவு பொருளானது சமைக்கப்படுது. ஓகேங்களா? அடுத்தது சலவை பெட்டி கொண்டு துணியை சலவை செய்யும் பொழுது சலவை பெட்டியில் வெப்ப ஆற்றல் துணிக்கு பரவுகிறது. அடுத்தது சமையல் பாத்திரங்களுடைய கைப்பிடி பிளாஸ்டிக் அல்லது மரப்பொருட்களால் செய்யப்பட்டிருக்கும். ஏன்னா அதெல்லாம் என்னது வெப்பத்தை கடத்தாது. சோ இப்போ நான் ஒரு பாத்திரத்தை வச்சு ஹீட் பண்றேன் அப்படின்னா நான் இங்க கொடுக்கக்கூடிய ஹீட் இந்த பாத்திரத்தோட எல்லா பக்கத்துக்கும் போகும். அப்போ நான் பாதியில அத வந்து வெந்திரிச்சதுக்கு அப்புறம் இறக்கி வைக்கணும் அப்படின்னா நான் அதை தொட்டனா என்ன ஆயிடும்? ஹீட் சுற்றும். சோ அதனால இது சுடாம இருக்கணும் அப்படின்னா இங்க வந்து பிளாஸ்டிக் கைப்பிடிகளோ இல்ல மர கைப்பிடிகளோ பாத்திரங்கள்ல கொடுத்திருப்பாங்க. ஏன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா வெப்பத்தை மரப்பொருட்களோ அல்லது பிளாஸ்டிக்கோ வந்து என்ன பண்ணாது? கடத்தாது. சோ அதனால எளிதாக கடத்தாது. அதனால நம்மளுக்கு ஹீட் ஆனது இருக்காது. என்னதான் இந்த பாத்திரத்துல ஹீட் இருந்தாலும் இந்த பாத்திரத்துல இருந்து அந்த ஹீட் வந்து அந்த கைப்பிடிக்கு பரவி இருக்காது. சோ அதனாலதான் பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த இக்லூ. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இக்லூ அப்படிங்கிற இந்த பனி வீடுகள்ல வந்து உள்புறத்துல இருக்கக்கூடிய வெப்பநிலை சுற்றுப்புற வெப்பநிலையை விட அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த குளிர் பிரதேசங்கள்லாம் இந்த இக்லூ அப்படிங்கிற பனி வீடுகள் வந்து பயன்படுத்துவாங்க. சோ பனி வீடுகள் பயன்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னா உள்ள டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு நார்மலா இருக்கணும். ஆனா வெளியில இருக்கக்கூடிய அந்த சில்னஸ் வந்து உள்ள வந்துடக்கூடாது. சோ அதுதான். சோ அப்ப அந்த பனிக்கட்டி வெப்பத்தை மிகவும் அரிதாக கடத்தக்கூடியது. அதாவது இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு பனி வீட்டுக்குள்ள வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கும். ஆனா அந்த பனி வீட்டுக்கு வெளியில வெப்பநிலை குறைவாக இருக்கும். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த பனிக்கட்டியால் ஆன அந்த வீடு இருக்குல்ல, சோ அந்த வீடு எதால ஆனது? பனிக்கட்டியால் ஆனது. அப்ப அந்த பனிக்கட்டிங்கிறது வெப்பத்தை கடத்தல. அதனாலதான் உள்ள இந்த வெப்பமானது இன்னும் குறையாம டெம்பரேச்சர் வந்து இதா இருக்கு. ஓகேங்களா? சோ வெப்பமானது இருக்கு. அதற்கான காரணம் என்னன்னா பனிக்கட்டி வெப்பத்தை அரிதாகத்தான் கடத்தக்கூடியது. அரிதாக அப்படின்னா எளிதா, அதாவது ரொம்ப ரேரா தான் கடத்தும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸ் வந்து லெஸ் டென்ஸ் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டரோட கம்பேர் பண்ணும்போது ஐஸ் வந்து லெஸ் டென்ஸ் மீடியம். ஓகேங்களா? சோ அதாவது இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த ஐஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த மாலிகூல்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அதனால இந்த அணு பெற்ற அந்த வெப்ப ஆற்றலை இந்த அணுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கனால கம்மியா தான் இது பண்ண முடியும். சோ அதனால அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப டிலே ஆகும். ஓகேங்களா? அதுவே வாட்டர்ல வந்து நெருக்கமா இருக்கறனால டக்கு டக்கு டக்குன்னு அந்த ஆற்றலை ஒரு அணுல இருந்து இன்னொரு அணுவுக்கு மாற்றிடும். சோ அதனால வாட்டர் வந்து மோர் டென்ஸ். ஓகேங்களா? சோ அப்ப பனிக்கட்டியானது என்ன பண்ணாது? வெப்பத்தை அரிதாகத்தான் கடத்துமே தவிர எளிதில் கடத்தாது. ஓகேங்களா? அடுத்தது வெப்பச்சலனம் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க. சோ இத ஃபர்ஸ்ட் நான் இதோடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க இந்த பேராகிராஃப் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிதா வந்து புரிஞ்சிடும். அதாவது நான் ஒரு வாட்டர வந்து ஒரு பீக்கர்ல எடுத்துக்கிட்டு நான் இப்படி சூடு பண்றேன் அப்படிங்கும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் இந்த பாத்திரமானது என்ன ஆகும்? சூடாகும். அதுக்கப்புறம் இந்த வெப்ப ஆற்றலானது இந்த நீருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனா இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது இந்த அடிப்பாகத்துல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கு பாருங்க, இந்த அணுக்கள் இருக்கு பாருங்க, இந்த அணுக்கள் முதல்ல சூடாயிடும். சூடானதுக்கு அப்புறம் இந்த அணுக்கள் என்ன ஆயிடும் அப்படின்னா மேல போயிடும். மேல குளிர்ந்த இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் கீழே வந்துடும். ஓகேங்களா? சோ அப்ப வெப்பம் அதிகரிக்கும் பொழுது, அதாவது இந்த அணுக்கள் வந்து அந்த வெப்ப ஆற்றலை பெறும் பொழுது இதோட இயக்க ஆற்றல் என்னவாயிடும்? அதிகமாயிடும்.
அப்ப இயக்க ஆற்றல் அதிகமாயிடும் அப்படின்னா, இப்ப மெதுவா இப்படி இப்படி அதிர்ந்துட்டு இருக்கிறது என்ன ஆகும்? இப்படி இப்படி அதிர ஆரம்பிச்சுரும். அதனால இந்த அணுக்களானது என்ன பண்ணிடும்? மேல போயிடும். சோ அப்போ இங்க மேல இருக்கக்கூடிய அணுக்கள்ல இருந்து கீழ வந்துருது. சோ மறுபடியும் இந்த கீழ இருக்கக்கூடிய அணுக்கள் என்ன ஆகும்? வெப்ப ஆற்றல பெற்று அதுவும் அதிர்வுற ஆரம்பிக்கும். சோ இப்படித்தான் ஒட்டுமொத்த வாட்டரும் ஹீட் ஆகும். ஓகேங்களா? சோ இதத்தான் அதாவது இந்த அணுக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மேல போயிடுது. அணுக்களானது இடம்பெயருது. இடம்பெயர்றதுனால இந்த ஒட்டுமொத்த வாட்டர் ஹீட் ஆகுது. சோ இந்த மாதிரி ஆகுறது தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மறுபடியும் சொல்றேன். நான் இங்க வெப்ப ஆற்றல கொடுக்கும் பொழுது, இந்த வெப்ப ஆற்றலை பெற்ற இந்த அடிப்பாகத்துல இருக்கக்கூடிய அணுக்கள் வெப்ப ஆற்றல்னால அதற்கு இயக்க ஆற்றல் அதிகமாகும். அதாவது வெப்ப ஆற்றல் அதிகமாச்சு அப்படின்னா, இயக்க ஆற்றல் இதோட இயக்கமானது அதிகமாகும். சோ அந்த இயக்க ஆற்றல் அதிகமாகறதுனால கீழ இருந்து இந்த அணுவானது மேல போயிடும். மேல இயக்க ஆற்றல் குறைவா இருக்கிறது கீழ வந்துருது. சோ இந்த ப்ராசஸ் மூலியமா இந்த டோட்டல் வாட்டர் என்ன ஆகுதுன்னா ஹீட் ஆகுது. ஓகேங்களா? சோ இப்ப இந்த இடத்துல அணுக்களானது இடம்பெயருது. மேல கீழன்னு இடம்பெயருது. அதனால தான் இந்த வெப்பமானது அந்த ஒட்டுமொத்த வாட்டர்லயும் கடத்தப்படுது. ஓகேங்களா? ஏன் இத நான் அதாவது மறுபடியும் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் பார்த்தோம். வெப்ப கடத்தல் அப்படின்னு சொல்லி. அந்த வெப்ப கடத்தல்ல நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அணுக்களானது ஒரு திடப்பொருள்ல இங்க இருக்கக்கூடிய அணு இங்கேயே தான் இருக்கும். அதிர்வுறும். மேலயும் கீழயும் அதிர்வுறும். ஆனா இது இந்த இடத்துக்கு போய் அந்த வெப்பத்தை கொண்டு போய் சேர்க்கிறது கிடையாது. ஆனா திரவத்துல இந்த மாதிரி அணுக்கள் மூவ் ஆகுறதுனால தான் வெப்பமானது கடத்தப்படுது. ஓகேங்களா? சோ இந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பாத்திரத்துல இருக்கக்கூடிய நீரை வெப்பப்படுத்தும் பொழுது, பாத்திரத்துடைய அடிப்பகுதியில இருக்கக்கூடிய அந்த நீர் மூலக்கூறுகள் அந்த வெப்ப ஆற்றலை பெற்று என்ன பண்ணுது? மேல் நோக்கி நகருது. பிறகு மேற்பகுதியில இருக்கக்கூடிய அந்த நீர் மூலக்கூறுகள் என்ன பண்ணுதுன்னா, கீழே நகர்ந்து அதுவும் வெப்பமடையுது. சோ இந்த விதமான வெப்ப கடத்தலுக்கு தான் வெப்பச்சலனம் அப்படின்னு பேரு. சோ வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய வாயுக்களும் இந்த முறையின் மூலமா தான் வெப்பமடையுது. ஓகேங்களா? சோ இப்ப ஒரு சர்ஃபேஸ் இது பூமி அப்படின்னா, இந்த பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அணுக்கள் நீங்க ஏதாவது இங்க ஹீட் பண்றீங்க அப்படின்னா, இந்த சுத்தி இருக்கக்கூடிய காற்று இருக்கு பாருங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹீட் ஆற்றலை எடுத்துக்கும். அதாவது இந்த வெப்ப ஆற்றலை எடுத்துக்கும். வெப்ப ஆற்றலை எடுத்துக்கிட்டு, இதுக்கு நடுவுல ஒரு அணுவுக்கு இன்னொரு அணுவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இயக்காற்றல் அதிகமாகும் பொழுது, இந்த வாயுவோடைய அணுவானது மேல் நோக்கி செல்ல ஆரம்பிச்சிரும். சோ அதனால இந்த இடத்துல ஒரு வெற்றிடமானது உருவாகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப மேல போயிடும். மேல இருக்க குளிர்ந்த காற்று கீழ வந்துரும். மறுபடியும் இது ஹீட் ஆகும். மறுபடியும் அது மேல போகும். அப்படித்தான் ஒரு காற்று வந்து வெப்பப்படுத்தப்படுது. சோ இந்த முறைக்கு தான் என்ன பேரு? வெப்பச்சலனம் அப்படின்னு பேரு. அப்ப ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது உயர் வெப்ப பகுதியில் இருந்து குறைந்த வெப்ப பகுதிகளுக்கு மூலக்கூறுகள் இயக்கத்தினால் வெப்பத்தை கடத்தும் முறைக்குத்தான் வெப்பச்சலனம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு மூலக்கூறு இங்கிருந்து மேல போகுது. மேல இருக்கக்கூடிய மூலக்கூறு கீழே வந்து வெப்பம் பெற்று மறுபடியும் மேல போகுது. சோ இந்த மாதிரி மூலக்கூறுகளுடைய இயக்கத்தினால வெப்பம் கடத்தக்கூடிய இந்த முறைக்கு பெயர் தான் என்னது? வெப்பச்சலனம். இந்த வெப்பச்சலனம் எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா, திரவங்கள்லயும் வாயுக்கள்ல மட்டும்தான் நடக்கும். திடப்பொருட்கள்ல இந்த மாதிரியான வெப்பச்சலனம் பாசிபிளே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா திடப்பொருள்ல ஒரு பகுதியில இருந்த அணு இன்னொரு பகுதிக்கு அணுவானது என்ன பண்ண முடியாது? மூவ் ஆக முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு கடினத்தன்மையினால் பிணைக்கப்பட்டிருக்கும். ஆற்றலை வந்து கடத்த முடியும். பக்கத்துல இருக்க அணுவுக்கு மாற்ற முடியும். அந்த அணு அதுக்கு பக்கத்துல இருக்கு. அந்த மாதிரி மாற்ற முடியுமே தவிர, ஒரு அணு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. ஓகேங்களா? சோ இப்ப இந்த வெப்பச்சலனம் எங்கெல்லாம் பாசிபிள்? திரவங்கள்லயும் வாயுக்கள்ல மட்டும்தான் நடக்கும். சோ இப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த வெப்பச்சலனத்தை எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த நிலக்காற்றுகள், கடல் காற்று நிகழ்வு உருவாவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெப்பச்சலனம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலக்காற்று அப்படிங்கிறது இது நிலம் அப்படின்னா இது கடல். ஓகேங்களா? கடலை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லாமே என்னதான்? நிலப்பகுதி தான். இது பீச். ஓகேங்களா? சோ இந்த பகல் நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலமானது சீக்கிரமா வெப்பமடைஞ்சிரும். நிலம் சீக்கிரமா வெப்பமடையுது அப்படின்னா, இந்த நிலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காற்றும் வெப்பமடைஞ்சு, அந்த காற்று என்ன பண்ணிடும்? மேல வானத்தை நோக்கி போயிடும். அப்ப இந்த இடத்துல ஒரு குறைவு அழுத்தமானது உண்டாகும். ஆனா கடல் அவ்வளோ சீக்கிரமா வெப்பம் அடையாது. அப்போ இந்த இடத்துல அழுத்தமானது அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல அழுத்தமானது குறைவாக இருக்கும். 2க்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் அழுத்தம் அப்படிங்கிற ஒரு டேர்மை இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சோ இந்த பகல் நேரத்துல இந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய காற்றானது வெப்பத்தின் காரணமாக விரிவடைந்து மேலே போயிடும். ஏன்னா
இந்த காற்றுல இருக்கக்கூடிய அணுக்கள் வெப்ப ஆற்றலை பெறும் பொழுது அந்த அணுக்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி விசையானது உடைக்கப்பட்டு இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அதே மாதிரி இந்த அணுக்களுக்கான இயக்க ஆற்றல் அதிகரிக்குது. இயக்க ஆற்றலும் அதிகரிக்குது, கவர்ச்சி விசையும் குறையுது. அதனால 2 அணுக்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் வந்து அதிகமாயிடும். அதனால இந்த அணுக்கள் ஆனது என்ன பண்ணிடும் அப்படின்னா கீழ இருந்து மேல் நோக்கி செல்ல ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சோ அதனால காற்றுடைய அணுக்கள் இந்த இடத்துல குறையுது அப்படின்னா அழுத்தமானது குறையுது அப்படின்னு அர்த்தம். ஆனா கடல்ல அழுத்தம் அதிகமா இருக்கும். அப்ப காற்றானது அழுத்தம் அதிகமான பகுதியில இருந்து அழுத்தம் குறைந்த பகுதியை நோக்கி வீசும். அப்ப பகல் நேரங்கள்ல கடல்ல இருந்து காற்றானது நிலத்தை நோக்கி வீசும். அதத்தான் வந்து கடல் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இரவு நேரத்துல அப்படியே ரிவர்ஸா நடக்கும். இரவு நேரத்துல நிலமானது என்ன ஆயிடும் அப்படின்னா சீக்கிரமா குளிர்வடைஞ்சிரும் அப்படின்னா இந்த இடத்துல அழுத்தமானது அதிகரிச்சிரும். குளிர்ச்சியா இருந்துச்சுன்னா அழுத்தம் அதிகரிக்கும். ஆனா கடல்ல வந்து பகல் நேரங்கள்ல அது பெற்ற அந்த வெப்பத்தினை இரவு நேரங்கள்ல டக்குன்னு அதால இழக்க முடியாது. அதனால இந்த பகுதி கொஞ்சம் வெப்பமானதா இருக்கும். வெப்பமானதா இருக்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அந்த காற்றானது வெப்பப்படுத்தப்பட்டு அந்த காற்று என்ன பண்ணிடும் மேல நோக்கி போயிடும். அந்த காற்றுல இருக்கக்கூடிய அணுக்கள்லாம் வெப்பமடைறதுனால மேல போயிடும். அப்ப இந்த இடத்துல ஒரு குறைவழுத்த பகுதியானது உண்டாகுது. எப்பவுமே காற்று என்ன பண்ணும் கிடைமட்டமா வீசுறதுதான் வந்து காற்றுன்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இந்த நிலப்பரப்புல இருந்து கடலை நோக்கி வீசும். அதுதான் நிலக்காற்று. அப்ப இதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த வெப்பச்சலனம் அப்படிங்கறதுதான். ஏன்னா ஒரு வெப்பத்தினால் அந்த வெப்ப ஆற்றலை பெற்று அந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த காற்றுல இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் ஆனது என்ன ஆகுது அப்படின்னா வெப்பத்தை பெறுவதனால் அது மேல் நோக்கி நகர்கின்றது. அதனாலதான் இது நடக்குது. அப்ப மேல இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த காற்று அணுக்கள் ஆனது ஏர் பார்ட்டிகல்ஸ் ஆனது ஆட்டம்ஸ் என்ன பண்ணும்னா கீழே வந்து அது மறுபடியும் வெப்பமடையும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வெப்பச்சலனம் மூலமாகத்தான் காற்று ஒரு பகுதியில இருந்து மற்றொரு பகுதிக்கு செல்லுது. அதாவது கீழ இருந்து காற்று எப்படி மேல போகுதுன்னா கீழே வெப்பமான ஒரு பகுதியா இருந்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய காற்று விரிவடைந்து எப்படி விரிவடையுங்கிறது நான் தெளிவா சொல்லிட்டேன். அதாவது 2 காரணம் இருக்கு. ஏதாவது இப்படி ஒரு காற்றுல வந்து அணுக்கள் இப்படி இருக்கு அப்படின்னா இதற்கு நடுவுல கவர்ச்சி விசைன்னு ஒண்ணு இருக்கும். வெப்ப ஆற்றலை பெறும் பொழுது இந்த கவர்ச்சி விசையானது உடைக்கப்படும். ஓகேங்களா? அதனால இந்த அணுக்களுக்கு நடுவுல ஸ்பேஸ் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம வெப்ப ஆற்றலை பெறும் பொழுது இந்த அணுக்கள் வேகமாக அதிர்வுறும்னா இப்படி வந்துட்டு இருந்தது இப்ப நல்ல பெருசா இதாகும். அதனாலயும் இந்த 2 அணுக்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அதிகமாகும். அதனாலதான் அந்த காற்றானது ஒரு இடத்துல இருந்து மேல் நோக்கி செல்லுது. ஓகேங்களா? சோ இலகுவாகிறதுனால அது என்ன ஆயிடும் அப்படின்னா மேல் நோக்கி சென்றுவிடும். ஓகேங்களா? அடுத்தது வெப்பக்காற்று பலூன்களில் வெப்பச்சலனம் மூலமாகத்தான் வெப்ப கடத்தப்படுவதால் பலூன் மேலே உயர்கிறது. சோ இந்த பலூன்ல எல்லாம் வந்துட்டு நீங்க இப்படி இருக்கும் இதுக்கு மேல ஒரு பலூன் இருக்கும். இங்க வந்து ஒரு ஃபயர் இது வச்சிருப்பாங்க. சோ இப்படி ஃபயர் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த காற்றானது வெப்பமடைறதுனால இது மேல் நோக்கி செல்லும். மேல இருக்கக்கூடிய இந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த காற்றணுக்கள் கீழ் நோக்கி வரும். சோ அதுவும் மறுபடியும் வெப்பம் இதாகும். சோ அப்படிங்கும் பொழுது இங்க ஒட்டுமொத்தமா இந்த பலூனுக்குள்ள இருக்கக்கூடிய காற்றுடைய வெப்பம் அதிகரிக்கும். வெப்பம் அதிகரிச்சிச்சு அப்படின்னா இந்த காற்றுடைய அணுக்கள் மேல் நோக்கி நகர ஆரம்பிக்கும். அதனாலதான் இந்த பலூனானது மேல நோக்கி போகுது. ஓகேங்களா? சோ இதுதான் காரணம். அதே மாதிரிதான் குளிர்சாதன பெட்டியில குளிர்ந்த காற்று கீழ் நோக்கி இடம்பெயர்ந்து சூடான காற்றை வெப்பச்சலனம் மூலமாகவே இடப்பெயர்ச்சி செய்கிறது. அதாவது ஃப்ரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீசர் வந்து மேல இருக்கும். சோ இங்க இந்த ஃப்ரீசர்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரோட கம்பேர் பண்ணும் பொழுது இங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கும். சோ இங்க வந்து கொஞ்சம் இதை மட்டும் தான் நான் கம்பேர் பண்ணி சொல்றேன். அப்ப இங்க வெப்பம் அதிகமா இருக்கும், இங்க வெப்பம் குறைவாக இருக்கும். அப்ப வெப்பம் அதிகமா இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய அந்த காற்று அணுக்கள் ஆனது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விரிவடைந்து மேல் நோக்கி போயிடும். ஆனா மேல இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த காற்று கீழ் நோக்கி வந்துடும். இதனாலதான் இந்த ப்ராசஸ் எகெயின் அண்ட் எகெயின் நடந்துட்டே இருக்கிறதுனாலதான் ஃப்ரீசர்ல அந்த குளிர்ந்த காற்று கீழ் நோக்கி வந்து இங்க இருக்கக்கூடிய வெப்பத்தை தணித்து ஒரு குளிர்ச்சியை உண்டாக்குது. ஓகேங்களா? சோ அப்ப இங்க இருக்கக்கூடிய அணு இங்க டிரான்ஸ்பர் ஆகுது, மேல இருக்கக்கூடிய அணு இங்க கீழே வருது. அதனாலதான் இந்த குளிர்ச்சியானது நடக்குது. அப்போ அணுக்கள் இடம்பெயர்வதனால் வெப்பம் இங்க இருந்து இந்த வெப்பத்தை கடத்துது அப்படின்னாலே அது என்னது வெப்பச்சலனம் அப்படின்னு பொருள். ஓகேங்களா? அடுத்தது 3வதான முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்ப கதிர்வீச்சு அப்படிங்கிறது. அது என்ன வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னா வெப்ப ஆற்றலுடைய 3வது விதம். அதாவது இந்த வெப்ப ஆற்றல் வந்து திடப்பொருள்ல எப்படி நடந்துச்சு, வெப்ப ஆற்றல் எப்படி திடப்பொருள்ல கடத்தப்படுதுன்னா வெப்ப கடத்தல் மூலமா கடத்தப்பட்டுச்சு. அதுவே திரவ வாயு பொருட்கள்ல எப்படி கடத்தப்படுதுன்னா வெப்பச்சலனத்தின் மூலமாக கடத்தப்பட்டுச்சு அப்படிங்கறத பார்த்தோம். ஒருவேளை நடுவுல எந்த ஒரு மீடியமுமே இல்ல,
வெற்றிடமா இருக்கு அப்படின்னா அப்போ வெப்ப கடத்தலும் பாசிபிள் கிடையாது, வெப்ப சலனமும் பாசிபிள் கிடையாது. அப்ப வெற்றிடத்துல வெப்ப கதிர்வீச்சு அப்படிங்கிறது நடைபெறும். ஓகேங்களா? சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு சூரியன் கிட்ட இருந்து அதோடைய வெப்ப ஆற்றலானது எப்படி பூமிக்கு வருது அப்படின்னா இந்த மின்காந்த அலைகள்னால தான் கொண்டு வரப்படுது. அப்ப இந்த வெற்றிடத்துல இருக்கக்கூடிய இந்த மின்காந்த அலைகள் மூலமாகத்தான், இந்த கதிர்வீச்சின் மூலமாகத்தான் சூரியனுடைய வெப்பத்தை புவியானது பெறுகிறது. சோ இந்த மாதிரி பெறக்கூடியதான் வந்து என்னன்னு சொல்றோம், வெப்ப கதிர்வீச்சு அப்படின்றோம். புரியுதுங்களா? வெப்ப கடத்தல் அப்படிங்கிறது திட பொருட்கள்ல நடக்கக்கூடியது. இந்த இடத்துல வெப்ப கடத்தல் அப்படின்னா என்னது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அணுவானது மாற்றம் அடையாது, போகாது. ஆனாலும் இந்த அணுல இருக்கக்கூடிய ஆற்றலை பக்கத்துல டிரான்ஸ்பர் மட்டும் தான் பண்ணும். அப்ப ஆற்றல் மற்றும் தான் பரிமாற்றம் பண்ணப்படும். ஓகேங்களா? இதத்தான் வெப்ப கடத்தல்னு சொன்னோம். இந்த முறை எங்க நடக்குதுன்னா திடப்பொருள்ல நடக்கும். அதுவே வெப்ப சலனம் அப்படிங்கும் பொழுது ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய அணு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுனால, அந்த அணுக்கள் மூவ் ஆகுறதுனால ஒரு பகுதியில இருந்து வெப்பமானது இன்னொரு பகுதிக்கு கடத்தப்படுது. அதுதான் வெப்ப சலனம். சோ இந்த மாதிரியான கடத்தல், வெப்ப ஆற்றல் கடத்தல் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா திரவ பொருட்கள்லயும் வாயு பொருட்கள்லயும் நடக்கும். சோ இப்ப எல்லாமே வந்து ஒண்ணு கான்டாக்ட்ல இருந்துச்சு, ஒரு மீடியம் இருந்துச்சு. ஆனா எந்த ஒரு மீடியமும் நடுவுல இல்லாம ஒரு வெற்றிடமா இருந்தா அந்த இடத்துல வெப்ப கதிர்வீச்சு தான் பாசிபிள். ஓகேங்களா? அதன் மூலமா தான். அப்ப ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மின்காந்த அலைகளாக பரவும் முறைதான் வெப்ப கதிர்வீச்சு அப்படிங்கிறது. புரியுதுங்களா? சோ இதான். அப்ப வெப்ப கதிர்வீச்சை நம்ம அன்றாட வாழ்க்கையில வெறும் வெற்றிடம் இல்லாத இடத்துல வெப்ப கதிர்வீச்சு மட்டும்தான் பாசிபிள். அப்ப வெற்றிடம் இல்லைன்னா மட்டும்தான் வெப்ப கதிர்வீச்சு பாசிபிள் ஆனா இல்ல. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. வெற்றிடமா இருந்தா தான் வெற்றிடத்துல மட்டும்தான் வந்து வெப்ப கதிர்வீச்சு நடக்கும். வெப்ப கடத்தலோ வெப்பச்சலனமோ வெற்றிடத்துல நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஓகேங்களா? அதாவது வெற்றிடத்திலயும் என்ன நடக்கும், வெப்ப கதிர்வீச்சானது நடக்கும். மத்த 2 ப்ராசஸ் நடக்காது. ஆனா எல்லா இடங்கள்லயுமே வெப்ப கதிர்வீச்சானது நடக்கும். புரியுதுங்களா டிஃபரன்ஸ் என்னது? வெப்ப கதிர்வீச்சு தொடர்புல இருந்தாலும் நடக்கும், தொடர்புல இல்லைனாலும், அதாவது மீடியம் இருந்தாலும் நடக்கும், மீடியம் இல்லைனாலும் வெப்ப கதிர்வீச்சானது நடக்கும். ஓகேங்களா? ஆனா வெப்ப சலனமோ வெப்ப கடத்தலோ மீடியம் இருந்தா மட்டும்தான் நடக்கும். ஓகேவா? சோ இதான். அடுத்தது அன்றாட வாழ்க்கையில இந்த வெப்ப கதிர்வீச்சை நம்ம எப்படி எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அப்படின்னா சூரியன் கிட்ட இருந்து வெப்ப ஆற்றல் வந்து பூமிக்கு வருது இந்த வெப்ப கதிர்வீச்சின் மூலமா தான். அடுத்தது இந்த நெருப்பிற்கு பக்கத்துல நிற்கும் பொழுது நம்ம ஒரு வெப்பத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அது வந்து எதனால நடக்குதுன்னா வெப்ப கதிர்வீச்சுனால நடக்குது. நிறைய பேர் என்ன நினைச்சிருவாங்கன்னா வாயுக்களால தான் அந்த வெப்பம் பரவுது. அப்ப வெப்ப சலனத்தினால் தான் நம்ம பக்கத்துல அடுப்புக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கும் போது நம்மளுக்கு ஹீட் ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறோம். ஆனா அது வெப்ப சலனத்தினால் நடப்பது கிடையாது. ஏன் அப்படிங்கறத நான் சொல்றேன். இங்க கவனிங்க. இப்போ நான் இந்த இடத்துல தீ மூட்டிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் இந்த இடத்துல நான் நிக்கிறேன் அப்படின்னா இங்க ஒரு பர்சன் நிக்கிறாங்கன்னா அவங்களால இந்த வெப்பத்தோடைய ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு சூட வந்து இவங்களால ஃபீல் பண்ண முடியும். அதற்கு காரணம் நடுவுல இருக்கக்கூடிய இந்த வாயுங்கிற மீடியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த வெப்ப ஆற்றலானது கதிர்வீச்சின் மூலமாகத்தான் நம்மளை வந்தடையுது. ஏன் மேம், இங்க இருக்கக்கூடிய காற்று சூடாகிறதுனால அந்த காற்று தான் நம்ம மேல பட்டு நம்மளுக்கு சூடாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன். வெப்ப காற்றானது அதாவது ஒரு பொருள் வெப்பமடைவதனால அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காற்றுக்கள் எல்லாமே வெப்ப ஆற்றலை பெற்று மேல் நோக்கித்தான் நகருமே தவிர கிடைமட்டமாக நகராது. சோ அதனால நீங்க நெருப்புக்கு பக்கத்துல இருக்கும் பொழுது வெப்ப சலனத்தினால் அந்த வெப்பத்தை நீங்கள் அனுபவிக்கவில்லை. சோ அப்ப வெப்ப சலனத்தால நடக்கல, நீங்க இந்த வெப்பத்தை தொடல, அப்ப வெப்ப கடத்தல் மூலியமாவும் நடக்கல அப்படின்னா அங்க என்ன தான் நடக்கும் அப்படின்னா வெப்ப கதிர்வீச்சு தான் நடக்கும். புரியுதுங்களா? சோ அப்ப ஒரு பொருளை நம்ம வெப்பமூட்டும் பொழுது அதாவது வெப்பப்படுத்தும் பொழுது இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காற்று எல்லாமே என்ன ஆகும்னா விரிவடைந்து மேல் நோக்கித்தான் நகருமே தவிர சைடா போகாது. ஓகேங்களா? சோ அதனால நீங்க வெப்ப கதிர்வீச்சின் மூலமா தான் அந்த வெப்பத்தை அனுபவிக்கிறீர்களே தவிர வெப்ப சலனத்தினால் இங்க இருக்கக்கூடிய காற்று மூலக்கூறுகள் உங்க மேல வந்து படுறதுனால நீங்க வெப்பத்தை உணரல. ஓகேங்களா? அதுதான். சோ அதனால வெப்ப கதிர்வீச்சின் மூலமாகத்தான் நம்ம இது பண்றோம். அடுத்தது கருப்பு மேற்பரப்பு உடைய பொருட்கள் வெப்ப கதிர்வீச்சுக்களை ஏற்கும் தன்மை உடையவனாக உள்ளன. எனவே சமையல் பாத்திரங்களின் அடிப்பகுதி கருப்பு நிற வண்ணமே பூசப்படுவதற்கான காரணமும் இதுதான். சோ கருப்பு கலர் அப்படிங்கிறது இந்த வெப்ப கதிர்வீச்சை அப்சர்வ் பண்ணும். இதை இப்படி கூட சொல்லலாம். வெள்ளை கலர் வந்து
வெப்ப ஆற்றலை வந்து எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏரோப்ளேன்ஸ்லாம் வந்துட்டு ஒயிட் கலரா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏரோப்ளேன்ஸ் மேல பறக்கும் பொழுது பகல் நேரத்துல அதிக அளவு வெப்பத்தை நம்மளுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதியில நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். சோ அப்படிங்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேல நம்ம அதிக அளவு வெப்பத்தை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுக்கு பின்னாடி நிறைய லாப்ரேஸ் ரேட் அதெல்லாம் அது இதுன்னு நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து ஜியாகிரபில நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்ப அதிக அளவு சூரிய வெப்பத்தை வந்து ஒருவேளை இந்த விமானம் உட்கிரகிக்குதுன்னா, விமானத்துக்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியாது? உட்கார கூட முடியாது. அப்படி பொசுங்கி போயிரும். சோ அதனால விமானம் வெள்ளை கலரா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, வெள்ளை நிறமானது இந்த வெப்ப ஆற்றல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஒளி கதிர்களை என்ன பண்ணும்னா பிரதிபலிக்கும். உட்கிரகிக்காது. சோ அதனால தான் வந்து வெள்ளை பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்துறோம். அதுவே கருப்பு கலரா இருந்துச்சுன்னா நல்லா அப்சார்ப் பண்ணும். சோ நீங்க ஒரு பாத்திரத்துல சமைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அப்சார்ப்ஷன் வேணும். அந்த வெப்ப ஆற்றலை அது உட்கிரகிக்கணும். அதனால கருப்பு நிறமானது பூசியிருப்பாங்க. அதுவே நம்ம கோடை காலத்துல எல்லாம் வந்து வெண்ணிற ஆடை அணிவதற்கான காரணம் என்னன்னா, நம்ம மேல அந்த அந்த ஒளி கதிர்கள் வந்து படுது அப்படிங்கும் பொழுது அந்த வெப்ப ஆற்றல் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது அந்த வெப்ப ஆற்றல் வந்து பிரதிபலிக்கப்படுது. சோ அதனால நம்மளுக்குள்ள போகாது. நம்ம பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணாது. அதனாலதான் வெள்ளை கலர்ல நம்மள ட்ரெஸ் போட சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான். அடுத்தது இங்க ஒரு உங்களுக்கு தெரியுமா பகுதி கொடுத்திருக்காங்க. வெப்ப கதிர்வீச்சு வெப்ப ஆற்றல் மூலம் பரவுவதை நம் கண்களால் காண முடியுமா அப்படின்னா காண முடியும். சோ 500°C மேல வெப்பநிலை போச்சு அப்படின்னா ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது, அதாவது ஒரு பொருளை 500°C மேல நம்ம வெப்பப்படுத்துறோம் அப்படின்னா அதுல இருந்து கதிர்வீச்சானது மங்கிய சிவப்பு நிறத்துல நம்மளோட கண்களுக்கு தெரியும். நல்ல சிவப்பு கலர்ல நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? நீங்க ஒரு பொருளை இரும்பெல்லாம் ஹீட் பண்ணும்போது நல்லா ரெட்டிஷா தெரியும்ல. சோ இதற்கு காரணம் என்னன்னா, ஒரு 500°C மேல ஒரு பொருளை ஹீட் பண்ணும் பொழுது நம்ம அந்த ரெட் கலரை ஃபீல் பண்றோம்ல, அதற்கான காரணம் என்னன்னா அந்த வெப்ப கதிர்வீச்சு தான் காரணம். ஓகேங்களா? அதுவே நம் தோலின் மூலமும் அந்த வெப்பத்தை வந்து உணர முடியும். ஏன்னா நல்ல ஹீட்டா ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு இரும்பு உருக்கி வச்சிருக்கீங்க. சோ அப்படிங்கும்போது கிட்டி போகும்போது அதை நீங்க தொடணும்லாம் இல்ல. அதோடைய அனலானது நம்மளுக்கு மேல படும்ல. சோ அது எதனால தான் அப்படின்னா இந்த வெப்ப கதிர்வீச்சுனால தான். ஓகேங்களா? மறுபடியும் அந்த பொருளை இன்னும் நல்லா வெப்பப்படுத்துனீங்க. அதாவது சிவப்பு கலர்ல இருக்கு. ஆல்ரெடி அது நல்லா வெப்பமடைந்து சிவப்பு கலர்ல இருக்கு. அப்படிங்கும் பொழுது நீங்க இன்னும் அதை வெப்பப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் லைட்ல தெரியும். அடுத்தது அதை இன்னும் நீங்க வெப்பப்படுத்துனீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ கலர்ல மாறும். ஓகேங்களா? சோ இறுதியாக மஞ்சள் நிறத்தை தொடர்ந்து வெள்ளை நிறத்திலையும் தெரியும். அப்ப ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் ரேஸ் ஆனது தென்படும். ஓகேங்களா? அந்த ஒயிட் கலர் ரேஸ் தென்படுமோ உங்களால கண்ணு கூசும். அதற்கான காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு வெப்பமானது அங்க அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? சூரியன்லாம் நீங்க பார்க்கும் பொழுது வந்துட்டு உங்களுக்கு சம்டைம்ஸ் அந்த வெப்பம் குறைவா இருக்கும் பொழுதுதான் பாத்தீங்கன்னா நல்ல ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே சிவப்பு கலரா இருக்கும் பொழுது உங்களுக்கு குறைந்த அளவு தான் வெப்பம் இருக்கும். அதுவே கொஞ்சம் அதுக்கு முன்னாடி அதாவது நான் சொல்றது சூரியன் மறையும் பொழுது பாருங்களேன், ஒரு 4 மணி, 5 மணி, 6 மணின்னு வச்சுக்கோங்களேன். 6 மணிக்கு வந்து உங்களுக்கு நல்லா மறையும் பொழுது சிவப்பு கலர்ல நல்லா உங்களால கண்ணால பார்க்க முடியும். சிவப்பு கலர்ல தெரியும். ஓகேங்களா? சோ அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த வெப்ப கதிர்வீச்சு தான். ஓரளவுக்கு தான் வெப்பம். ஆனா 6 மணிக்கு முன்னாடி உங்களுக்கு வெப்பம் அதிகமா இருக்கும். அப்ப நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, ஒரு மாரி ஆரஞ்சு கலர்ல இருந்திருக்கும். ஓகேங்களா? அதே அதுக்கு முன்னாடி 4 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி மஞ்ச கலர்ல தெரியும். ஆனா அதுவே நல்ல மிட் டேல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சூரியன பார்க்கவே முடியாது. ஒரு மாரி கண்ணு கூசும். ஒரு ஒயிட் லைட் வந்து உங்கள இது பண்ணும். அதற்கான காரணம் வெப்பம் அதிகமாக அந்த நேரத்துல நம்ம ஃபீல் பண்றோம். ஓகேங்களா? சோ இப்ப வெப்பம் அதிகமா இருந்தா வெள்ளை கலர்ல ஒரு அந்த கதிர்வீச்சு, வெப்ப கதிர்வீச்சானது நம்ம கண்ணுக்கு தெரியும். ஓகேங்களா? சோ இதான். அடுத்தது வெப்ப அளவியல். அப்போ ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் பொழுது, அதுல எப்படியெல்லாம் அதோட இயற்பியல் பண்புகள் மாற்றம் அடையுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது திடப்பொருளா இருக்கிறது எப்படி நீரா திரவ பொருளா மாறுச்சு. திரவ நிலையில இருக்கக்கூடிய நீரை வந்து வெப்பப்படுத்தும் பொழுது எப்படி வாயு நிலைக்கு மாறுது, நீராவியா எப்படி மாறுது. அதே மாதிரி அந்த வாயு நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம குளிர்விக்கும் பொழுது எப்படி திரவ நிலை. சோ இந்த மாதிரியான இயற்பியல் மாற்றங்களை எல்லாத்தையுமே பார்த்தோம். ஆனா நம்ம ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றலை கொடுக்கும் பொழுது இயற்பியல் மாற்றங்கள் மட்டும் நடக்காது. அதுல வேதியியல் மாற்றங்களும் நடக்கும். ஓகேங்களா? சோ அதுவுமே வந்து நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ வேதியியல் மாற்றங்களையும் ஏற்படுத்தும். அப்ப ஒரு பொருளில் ஏற்படக்கூடிய இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அந்த பொருளில் உள்ள அந்த வெப்ப ஆற்றலை அளவிட வேண்டும். அதாவது எந்த அளவுக்கு ஹீட் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்துதான் அதுல இருக்கக்கூடிய இயற்பியல் மாற்றமும் வேதியியல் மாற்றமும் நடக்கும். சோ அப்படிங்கும் பொழுது அந்த வெப்ப ஆற்றல் எந்த அளவுக்கு அந்த பொருள்ல நம்ம கொடுக்கிறோம், அப்ப அந்த வெப்ப ஆற்றல் நம்ம அளவிடணும். சோ அதற்குத்தான் வந்து இந்த வெப்ப அளவியல் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? சோ அப்ப பொருளில் நடைபெறக்கூடிய இயற்பியல் மற்றும் வேதியியல் நிகழ்வுகள்
உள்ள வெப்ப ஆற்றலின் மதிப்பினை கணக்கிடக்கூடிய முறைக்குத்தான் வெப்ப அளவியல் அப்படின்னு பொருள். ஓகேங்களா? அடுத்தது வெப்பநிலை. அப்ப அந்த வெப்ப ஆற்றல் எப்படி அளவிடலாம்? வெப்பநிலையை வச்சுதான் அளவிடலாம். அப்போ ஒரு பொருள் சூடா இருக்கா இல்ல குளிர்ச்சியா இருக்கா அப்படிங்கிற அந்த இயற்பியல் அளவு அறியக்கூடிய அந்த இயற்பியல் நிலையத்தான் வந்து வெப்பநிலை அப்படின்னு சொல்றோம். சோ இந்த வெப்பநிலையை வந்து எப்படி நம்ம அளக்கலாம் அப்படின்னா வெப்பநிலை மானியை கொண்டு அளக்கலாம். நம்ம 3 விதமா வந்து வெப்பநிலையை அளவிடுறோம். ஒண்ணு வந்து செல்சியஸ்ல, பாரன் ஹீட்ல, கெல்வின் அலகுல அளவிடுறோம். இந்த 3க்குமே வந்து டிஃபரண்ட் ஸ்கேல். செல்சியஸ் ஸ்கேல் வேற, பாரன் ஹீட் ஸ்கேல் வேற, கெல்வின் ஸ்கேல் வந்து வேற. ஆனா இந்த 3மே எதை அளக்க பயன்படுது அப்படின்னா வெப்பநிலையை அளக்க, ஒரு பொருளில் இருக்கக்கூடிய வெப்ப ஆற்றல் அதாவது வெப்பநிலையை அளக்க பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? இதுல கெல்வின் அளவு தான் வந்து பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடியது. ஓகேங்களா? சோ அப்ப வெப்பத்தின் அலகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல். அப்ப ஆற்றலுடைய அலகு அப்படிங்கிறது ஜூல்ங்கிறது ஆற்றலுடைய அலகு. சோ அப்ப வெப்பத்தினுடைய ஆற்றலும் ஜூல் தான். அப்ப வெப்பத்தின் ஆற்றல் எஸ்ஐ யூனிட் தான் வந்து ஜூல். ஆனா வெப்பத்தை அளக்கிறதுக்கு மத்த இதுவுமே இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க லென்த் வந்து எப்படி வேணாலும் மெஷர் பண்ணலாம். லென்த் வந்து மீட்டர்லயும் மெஷர் பண்ணலாம், கிலோமீட்டர்லயும் மெஷர் பண்ணலாம், மைல்ஸ்லயும் மெஷர் பண்ணலாம், ஃபீட்லயும் மெஷர் பண்ணலாம். ஆனா ஸ்டாண்டர்ட் யூனிட் அப்படிங்கிறது வந்து யூனிவர்சல் யூனிட்ங்கிறது மீட்டர் தான். ஓகேங்களா? சோ அப்ப ஒரு இதை நம்ம ஒரு இதோட அழகு அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் யூனிட் வந்து எல்லாத்துக்குமே அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிக்கும் பொதுவான ஒரு யூனிட் அப்படிங்கறத இந்த ஸ்டாண்டர்ட் யூனிட். அது வந்து வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் ஜூல். ஓகேங்களா? ஆனா இது தாண்டி மத்த யூனிட்ஸ்லயும் நம்ம வந்து வெப்பத்தை அளக்கலாம். அதுதான் என்னன்னா கலோரி அப்படிங்கறத அடுத்து நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ வெப்பத்தை ஜூல் என்னும் அலகில் குறிப்பிடலாம். ஜூல் அப்படிங்கிறது ஜே அப்படின்னு சொல்ற எழுத்தால குறிப்பிடுறாங்க. வெப்பத்தை அளவிட பொதுவாக பயன்படுத்தக்கூடிய அலகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலோரி. சோ நம்ம வந்து கலோரி வந்து பயன்படுத்துறோம். சோ அப்ப 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படக்கூடிய வெப்பத்தின் ஆற்றல் தான் 1 கலோரி அப்படின்னு சொல்றோம். அதாவது 1 கிராம் வாட்டர் இருக்கு. இந்த 1 கிராம் வாட்டர்ல இப்ப இது 27 டிகிரி செல்சியஸ்ல 1 கிராம் வாட்டர் இருக்குன்னா இதை 28 டிகிரி செல்சியஸா மாத்தணும். அப்ப நான் எந்த அளவுக்கு அதுக்கு வெப்ப ஆற்றல் கொடுக்கறனோ அந்த வெப்ப ஆற்றலுடைய அளவு தான் 1 கலோரி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அதாவது 1 கிராம் நிறையுள்ள ஒரு நீரினை 1 டிகிரி செல்சியஸ் அதோட வெப்பநிலையை உயர்த்துவதற்கு நான் எந்த அளவுக்கு வெப்ப ஆற்றலை தரணுமோ அந்த ஆற்றல் தான் 1 கலோரி அப்படின்னு வரையறுக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த கலோரிங்கிறதும் வெப்ப ஆற்றலுடைய அலகுதான். ஜூல்ங்கிறதும் வெப்ப ஆற்றலுடைய அலகு தானே. அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் கன்வர்ஷன் தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ 1 கலோரி அப்படிங்கிறது எவ்வளவு ஜூல் அப்படின்னா 4.189 ஜூலுக்கு. ஓகேங்களா? அடுத்தது உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய ஆற்றலுடைய அலகும் கிலோ கலோரி என்னும் அலகால் குறிப்பிடப்படுகிறது. நம்ம வெப்பத்துடைய ஆற்றலை மட்டும்தான் கலோரியில இது பண்றோமா அப்படின்னா கிடையாது. பொதுவாகவே எல்லா ஆற்றலையுமே நம்ம எதுலதான் மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஜூல்ல மெஷர் பண்ணுவோம். அதுவே நம்ம நார்மல் யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் கலோரியில மெஷர் பண்ணுவோம். சோ அப்போ ஒரு உணவுப் பொருள்ல இருந்து நம்மளுக்கு எந்த அளவு ஆற்றல் கிடைக்குதோ அதையும் நம்ம எதுலதான் மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா கலோரியில தான் மென்ஷன் பண்ணுவோம். நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த உணவு சாப்பிட்டா இவ்வளவு கலோரிஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது, இவ்வளவு கேலரி கிடைக்குது அப்படின்லாம் சொல்றோம்ல. அதுல அப்போ இந்த பொருளை நான் சாப்பிட்டேன்னா இந்த அளவுக்கான ஆற்றல் வந்து எனக்கு கிடைக்குது அப்படின்னா சோ அது கலோரியில தான் மெஷர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்ப ஆற்றலை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இது என்னதான் கலோரி அப்படிங்கிறது. அப்ப உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய ஆற்றலை வந்து நம்ம கிலோ கலோரியில மெஷர் பண்றோம். சோ கிலோ கலோரி அப்படிங்கும் பொழுது 1 கிலோ கலோரி அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 4200 ஜூலுக்கு வந்து ஈக்குவல். இதே கன்வர்ஷன் தான், ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? இது 1 கிராமுக்குன்னு போட்டிருக்கோம். 1 கிலோக்குன்னா இன்ட்டு 1000 போடுவோம். அப்ப 4189 வரும். அப்ராக்சிமேட்டா 4200 இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இத வந்து இன்னும் கூட சொல்லலாம். ஒரு ஃபுட்டை நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா ஒரு உணவுப் பொருள் வந்து டைஜஸ்ட் ஆகும். சோ நம்மளுடைய வயித்துல டைஜஸ்ட் ஆகும்போது அது ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும் நம்மளுடைய வயித்துல. சோ அதனால ஒரு கெமிக்கல் எனர்ஜி அதாவது வேதியியல் ஆற்றலானது வயித்துல ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வேதியியல் ஆற்றல் வந்து கன்வெர்ட் ஆகும். எதா கன்வெர்ட் ஆகும்னா தெர்மல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அதாவது வெப்ப ஆற்றலாக. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு செரிமானத்துக்கு அப்புறம் செரிமானம் அடையும் பொழுது ஒரு வேதியியல் ஆற்றலை பெறும். அந்த வேதியியல் ஆற்றலானது ஒரு வெப்ப ஆற்றலை உருவாக்கும். இந்த வெப்ப ஆற்றல் எதற்கு அப்படின்னா மெட்டபாலிக் ப்ராசஸ்க்கு பயன்படுது. நம்ம ஹெல்த்தியா இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பாகமும் வந்து என்ன ஆகணும்னா சீராக இயங்கணும். அது சீரா இயங்கணும் அப்படின்னா இந்த மெட்டபாலிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மெட்டபாலிக் ப்ராசஸ்க்கு தேவையான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் சாப்பிடுறோம். அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஆற்றல்
கெமிக்கல் எனர்ஜியா மாறி அது தெர்மல் எனர்ஜியா மாறி ஒரு வெப்ப ஆற்றலை இந்த மெட்டபாலிக் ப்ராசஸ்க்கு கொடுக்குது. அதனாலதான் நம்ம சோறு திங்கிறோம். ஓகேங்களா, புரியுதா? சோ இவ்வளவுதான். அதனாலதான் உணவுப் பொருட்கள்ல இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எவ்வளவு ஆற்றல் கொடுக்குதுன்னா, அந்த இந்த பொருளை சாப்பிட்டா இவ்வளவு மெட்டபாலிசிஸ்க்கு தேவையான இவ்வளவு வெப்ப ஆற்றலை தரும் அப்படிங்கறத இங்க கலோரியில மென்ஷன் பண்றோம். ஓகேங்களா, அப்ப அந்த வெப்ப ஆற்றலை கலோரியில நம்ம மெஷர் பண்றோம். அடுத்தது வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னா என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. 2 வெவ்வேறு முகவையில வந்து நீர் அண்ட் எண்ணெய் எடுத்துக்க சொல்றாங்க. 2யும் தனித்தனியா வந்து எடுத்துக்கிறாங்க. சோ இப்போ எண்ணெயை விட நீர் வந்து வெப்பம் அடைவதற்கு அதிக நேரம் வந்து எடுத்துக்கொள்ளும். அதாவது இப்போ ஒரு இதுல வந்துட்டு ஆயில் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு இதுல வாட்டர் எடுத்துக்கிட்டீங்க. இதுலயும் 100 ml ஆயில் தான், இதுலயும் 100 ml வாட்டர் தான். இப்ப 2யுமே ஒரே டைம்ல ஹீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. எது ஃபாஸ்டா வெப்பம் அடைஞ்சிரும் அப்படின்னா ஆயில் சீக்கிரமா வந்து கொதிச்சிரும். ஆனா வாட்டர் வந்து சீக்கிரம் வந்து சூடாயிருக்காது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த வெப்ப ஏற்பு திறன் தான். அததான் இங்க கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, சோ பொதுவாகவே ஒரு பொருளுடைய வெப்ப ஏற்பு திறனானது அந்த பொருளுடைய நிறையை பொறுத்து மாறுபடும். இப்ப நான் இந்த நிறைய வச்சு சொல்லும் பொழுது, இப்ப நான் 100 ml வாட்டர் எடுத்திருக்கேன், இன்னொரு பீக்கர்ல வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்ப 2யுமே நான் ஹீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரே அளவுக்கு வெப்ப ஆற்றல் தான் 2க்குமே கொடுக்குறேன் அப்படிங்கும் பொழுது எது ஃபாஸ்டா ஹீட் ஆயிடும் அப்படின்னா இந்த 100 ml. ஏன்னா நிறை கம்மியா இருக்கிறதுனால சீக்கிரமா வெப்பம் அடைஞ்சிரும், நிறை அதிகமா இருக்கிறதுனால இது சீக்கிரமா வெப்பம் அடையறது இல்ல. அப்ப பொருளுடைய நிறையை, அதாவது வெப்பம் அடையுது அப்படின்னா வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, சீக்கிரமா வாட்டர் சூடாயிருது அப்படின்னா அந்த வாட்டர் சீக்கிரமா அந்த வெப்பத்தை அதுக்கு கொடுத்த அந்த வெப்ப ஆற்றலை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த வெப்ப ஏற்பு திறன் அப்படிங்கிறது இந்த பொருளுடைய நிறையை சார்ந்தது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம பொருளில் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றத்தையும் சார்ந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 100 ml தான், அடுத்து இன்னொரு 100 ml வந்து இன்னொரு பீக்கர்ல எடுத்திருக்கேன். ஆனா எனக்கு இது வந்து இதுவும் வாட்டர் தான், இதுவும் வாட்டர் தான். இதுலயும் 100 ml, இதுலயும் 100 ml. நான் இப்ப வெப்ப ஆற்றலை கொடுக்குறேன். எனக்கு இந்த வாட்டர் வந்து ஒரு 10 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணா போதும். ஆனா இந்த வாட்டர் வந்து ஒரு 20 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணும் அப்படின்னா, அப்போ நான் வெப்பநிலை அதிகரிக்கணும்னா நான் அதிக அளவு வெப்ப ஆற்றலை தரணும். சோ அப்ப ஒரு பொருள்ல வெப்பநிலை ஏற்படக்கூடிய மாற்றமும் நம்ம எவ்வளவு வெப்பத்தை கொடுக்கிறோம், அது எந்த அளவுக்கு வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளுது. இப்ப 10 டிகிரி செல்சியஸ்க்கு தேவையான வெப்ப ஆற்றலை தான் இந்த நீரானது ஏத்துக்கும். ஆனா இங்க 20 டிகிரி செல்சியஸ் வேணும் அப்படின்னா அதிக அளவு வெப்பாற்றலை ஏற்றுக்கொள்ளும். சோ அதான், அப்ப வெப்பநிலையில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் அப்படிங்கிறதும் இந்த வெப்ப ஏற்புத்திறனை பொறுத்தது. அது மட்டும் இல்லாம பொருளுடைய தன்மையை பொறுத்தும் இந்த வெப்ப ஏற்புத்திறனானது மாற்றமடையும். ஓகேங்களா, சோ அப்போ ஒரு பொருளானது ஏற்கக்கூடிய அல்லது ஏற்கக்கூடிய அந்த வெப்பத்தின் அளவானது, ஏற்கக்கூடியது அல்லது இழக்கக்கூடிய அந்த வெப்பத்தின் அளவானது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அந்த பொருளுடைய நிறையை பொறுத்து இருக்கும். அந்த பொருள்ல எந்த அளவு வெப்பநிலை வேணும் அப்படிங்கிற அந்த வெப்பநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பொறுத்து இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு பொருளுடைய தன்மையை பொறுத்தும் இருக்கும். ஏன்னா பிளாஸ்டிக்லாம் நீங்க எந்த அளவுக்கு ஹீட் பண்ணாலும் ஓரளவுக்கு ஹீட் ஆகும். கரெக்டுங்களா, சோ அதெல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு பொருளும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை அடைவதற்கு அவற்றிற்கு வெவ்வேறு அளவு வெப்ப ஆற்றல் தேவைப்படுகிறது. அதாவது ஒரு பொருள் வந்து ஒரு 10 டிகிரி செல்சியஸ் வேணும் ஹீட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அளவு வெப்ப ஆற்றலை தான் நான் கொடுப்பேன். இதே 20 டிகிரி செல்சியஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் வெப்ப ஆற்றல் கொடுப்பேன். அப்போ ஒவ்வொரு பொருளும் சூடாவதுக்கு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அடைவதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வெப்ப ஆற்றலானது, வெவ்வேறு அளவிலான வெப்ப ஆற்றலானது வேணும். ஓகேங்களா, இப்ப இதுக்கு 10 ஜூல் கொடுக்குறேன்னா இதுக்கு வந்து 20 ஜூல் கொடுத்தாதான் 20 டிகிரி. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். உடனே 10 டிகிரி செல்சியஸ் வெப்பப்படுத்தணும்னா 10 ஜூல் வேணும்னு நினைச்சுக்காதீங்க. ஓகேங்களா, நான் ஒரு 10 டிகிரி செல்சியஸ் வெப்பப்படுத்தணும், ஒரு 100 ml வாட்டர்னா ஒரு 10 ஜூல் நான் வெப்ப ஆற்றல் கொடுக்குறேன்னா அதுவே அதே 20 டிகிரி செல்சியஸ்க்கு அதே வாட்டரை நான் ஹீட் பண்றேன் அப்படின்னா நான் அதுக்கு இன்னும் கொஞ்சம் வெப்ப அளவு அதிகமா கொடுக்கணும். ஓகேங்களா, சோ அப்ப வெவ்வேறு அளவு வெப்ப ஆற்றல் தேவைப்படுது, வெவ்வேறு அளவு வெப்பநிலை அடைவதற்கு. ஓகேங்களா, சோ அடுத்தது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொருளின் வெப்ப ஏற்புத்திறன், இதைத்தான் வந்து வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்றோம். எந்த அளவுக்கு ஒரு பொருள் வெப்பத்தை எடுத்துக்கொள்ளுதோ, ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை அடைவதற்கு எந்த அளவுக்கு ஒரு பொருள் வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளுதோ அதைத்தான் வந்து வெப்ப ஏற்புத்திறன் சொல்றோம். ஒரு பொருளின் வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு அப்பொருளின் வெப்ப ஏற்பு திறன் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, அதாவது ஒரு பொருள் இப்ப இந்த இடத்துல ஒரு வாட்டர் இருக்கு அப்படின்னா இந்த வாட்டரோடைய டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ்க்கோ அல்லது 1 கெல்வின்
இன்கோ நான் மாத்துறதுக்கு எந்த அளவுக்கு வெப்ப ஆற்றல் கொடுக்கறனோ அந்த வெப்ப ஆற்றலுடைய அளவு தான் அந்த பொருளுடைய வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நான் இங்க கொடுக்கக்கூடிய ஆற்றலை தான் இந்த பொருளானது ஏற்றுக்கொண்டு இந்த வெப்பநிலையை உயர்த்தும். கரெக்டுங்களா? புரியுதா? சோ அதாவது ஒரு பொருள் இருக்கு, இந்த பொருள்ல இருக்கக்கூடிய இப்ப வாட்டரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாட்டருடைய டெம்பரேச்சரை நான் 1 டிகிரி செல்சியஸோ அல்லது 1 கெல்வின் வந்து உயர்த்தணும் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு வெப்ப ஆற்றல் கொடுக்கறனோ அந்த வெப்ப ஆற்றலுடைய அளவு தான் இந்த பொருளுடைய வெப்ப ஏற்பு திறன். ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய மொத்த வெப்ப ஆற்றலையும் யார் தான் ஏத்துக்க போறா? இந்த பொருள் தான் ஏத்துக்க போகுது. அப்ப நான் கொடுக்கக்கூடிய இந்த வெப்ப ஆற்றலுடைய அளவு தான் இந்த பொருளுடைய வெப்ப ஏற்பு திறன். ஓகேங்களா? எதுக்கு? 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துறதுக்கு. இன்னும் ஒரு சிலர்லாம் இந்த இடத்துல தப்பா புரிஞ்சுக்குவீங்க. 1 டிகிரி செல்சியஸ் வெப்ப மாற்றம்ங்கிறதும் 1 கெல்வின் வெப்ப மாற்றம்ங்கிறதும் ஒண்ணுதான். இதை நான் அடுத்து கால்குலேஷன் வரும்பொழுது சொல்றேன். ஆனா 1 டிகிரி செல்சியஸ்ங்கிறதும் 1 கெல்வின்ங்கிறது ஒன்னான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா 1 டிகிரி செல்சியஸ் வெப்ப மாற்றம், அதாவது 29 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 30 டிகிரி செல்சியஸா வெப்பநிலை மாற்றம் அடையுதுங்கிறது வேற, 29 டிகிரி செல்சியஸ்ங்கிறது வேற. ஓகேங்களா? சோ இப்போ 29 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 30 டிகிரி செல்சியஸா மாறும் பொழுது எவ்வளவு மாற்றம் அடைஞ்சிருக்குன்னா 1 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருக்கா? சோ இதுவும் 1 கெல்வினும் ஒண்ணுதான். ஓகேங்களா? மாற்றம் அடையும் பொழுது சேமா இருக்கும். ஆனா 1 டிகிரி செல்சியஸ்ங்கிறது 1 கெல்வின்ங்கிறது கிடையாது. இது நான் வந்து இந்த கால்குலேஷன் வரும்பொழுது உங்களுக்கு நான் இன்னும் தெளிவா சொல்றேன். ஓகேங்களா? சோ அடுத்து இத வந்து இந்த வெப்ப ஏற்பு திறனை வந்து ஷீடாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷீடாஸ் அப்படிங்கிறது தேவையான வெப்ப ஆற்றல் அளவு பை வெப்பநிலை உயர்வு. வெப்பநிலை உயர்வுன்னு தான் கொடுத்திருக்கான். புரியுதுங்களா? இங்க நான் ஒரு வாட்டர் வந்து ஆல்ரெடி ஒரு 27 டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படின்னா இது 28 டிகிரி செல்சியஸா நான் மாத்தணும். அப்போ 1 டிகிரி செல்சியஸ் நான் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ண இதோட டெம்பரேச்சர். அதுக்கு நான் எந்த அளவு வெப்ப ஆற்றல் கொடுக்கறனோ அதைத்தான் வந்து இந்த பொருளுடைய வெப்ப ஏற்பு திறன்னு சொல்றேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? 0 டிகிரில இருந்து 1 டிகிரி, அதாவது அந்த பொருளுடைய இனிஷியல் டெம்பரேச்சர்ல இருந்து நான் இன்னொரு டெம்பரேச்சருக்கு மாத்தும் பொழுது ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். சோ அந்த டெம்பரேச்சர், அந்த 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அந்த பொருளுக்கு நான் எந்த அளவு வெப்பாற்றலை கொடுக்கறனோ அந்த ஆற்றல் அளவு தான் அந்த பொருளின் வெப்ப ஏற்பு திறன். இதற்கான ஃபார்முலா தான் C dash equal to தேவையான வெப்ப ஆற்றல் டிவைடட் பை வெப்பநிலையில் ஏற்பட்ட உயர்வு. அப்ப வெப்ப ஆற்றல்ல வந்து எந்த அலகுல குறிப்பிடுவோம்? ஜூல்ல குறிப்பிடுவோம். அப்ப ஜேன்னு சொல்லாமா? அதுவே வெப்பநிலை உயர்வு தான். வெப்பநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான். ஆனா வெப்பநிலையை நம்ம எதுல குறிப்பிடுவோம்? கெல்வின்ல குறிப்பிடுவோம். சோ அப்ப J by K அப்படிங்கறதா இதோட யூனிட். அதுதான் வந்து இங்க J K பவர் -1 கொடுத்திருப்பாங்க. இங்க K பவர் 1ன்னு இருக்கும். அதாவது J by K பவர் 1ன்னு இருக்கிறது இந்த கீழே டினாமினேட்டர்ல இருக்கிறது மேல போகும் பொழுது ஒரே லைனா எழுதும் பொழுது இது பவருக்கு வந்து மைனஸ் மாறும். அதனாலதான் JK1ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் இங்க இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்தது இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா தேவைப்படும் ஆற்றலை Q அப்படின்னு சொல்றாங்க. வெப்பநிலை உயர்வை வந்து டெல்டா Tன்னு சொல்றாங்க. அப்ப C dash equal to Q டெல்டா T அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப வெப்ப ஏற்புத்திறனுடைய அலகு என்ன? SI அலகு என்ன அப்படின்னா SIல வெப்ப ஆற்றலுடைய அலகு ஜூல், SI யூனிட்ல வெப்பநிலையோடைய அலகு கெல்வின். இப்ப J by கெல்வின் பொழுது J K பவர் -1. இதுவே இது ஒண்ணுதான் அழகா அப்படின்னா இல்ல, ஸ்டாண்டர்ட் யூனிட் தான் இது. மத்த இது நம்ம நார்மலா வந்து வெப்ப ஆற்றலை எதுல மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா கலோரியில மெஷர் பண்ணுவோம். அப்ப கலோரி பை வெப்பநிலை எதுல மெஷர் பண்ணுவோம்? டிகிரி செல்சியஸ்ல கூட மெஷர் பண்ணுவோம். அப்ப கலோரி பை டிகிரி செல்சியஸ்ங்கிறதா இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. இது வந்து பை. ஓகேங்களா? சோ இது அடுத்தது உங்களுக்கு தெரியுமா பகுதி. பிற பொருட்களை விட நீர் அதிக அளவு வெப்ப ஏற்பு திறனை பெற்றுள்ளது. இதன் காரணமாகவே நீரானது குளிர்விப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. 100 கிராம் எண்ணெயை விட 100 கிராம் தண்ணீர் அதிக அளவு வெப்பத்தை இழுத்துக் கொள்ள முடியும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இதுதான் இந்த காரணம். அதாவது வந்து 2 முகவையை எடுத்துக்கோங்க. 100 ml ஆயில ஒண்ணுல போர் பண்ணுங்க, இன்னொரு இதுல 100 ml வாட்டரை போர் பண்ணுங்க. அப்படிங்கும் பொழுது ஆயில் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா சீக்கிரம் ஹீட் ஆயிடும். ஆனா வாட்டர் வந்து சீக்கிரம் ஹீட் ஆகாது. அப்போ இதுக்கு வந்து 10 ஜூல் கொடுக்குறேன், இதுக்கும் 10 ஜூல் கொடுக்குறேன்னா ஆயில் கொதிச்சிருச்சு. ஆனா இங்க வாட்டர் கொதிக்கல. விச் மீன்ஸ் இன்னும் நீங்க எவ்வளவு ஆற்றல் கொடுத்தாலும் அதை ஏற்கக்கூடிய தன்மையானது வாட்டருக்கு இருக்கு. அப்ப இன்னும் நிறைய ஆற்றலை ஏத்துக்கிட்டு தான் அந்த வாட்டர் ஆனது கொதிக்கும். ஓகேங்களா? சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வாட்டருக்கு அந்த வெப்பத்தை ஏற்கக்கூடிய தன்மை ஏற்பு திறனானது அதிகம். ஆனா ஆயில் வந்து கொஞ்சம் வெப்ப ஆற்றலை பெற்ற உடனே அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? சோ ஆனா வாட்டர் அதிக அளவு ஆற்றலை
பெட்ரோல் மட்டும்தான் கொதிக்க ஆரம்பிக்குது. சோ அப்ப இது வெப்பத்தை அதிக அளவு எடுத்துக்கொள்ளும். எது? வாட்டர். அதனாலதான் அதை குளிர்விப்பானாக பயன்படுத்துறாங்க. இப்போ ஒரு பொருள் நல்லா கொதிக்குது, ஒரு கம்பியை நல்லா காய வச்சிருக்கேன், பழுக்க காய வச்சிருக்கேன் அப்படின்னா இது மேல நான் வாட்டர் ஊத்துனேன்னா இந்த பொருள்ல இருக்கக்கூடிய வெப்பமானது வெப்பம் குறைவாக இருக்கக்கூடிய இந்த வாட்டர்னால பரிமாற்றப்படுது. ஓகேங்களா? வெப்பம் எப்பவுமே என்ன ஆகும்? அதிகமா இருக்க இடத்துல இருந்து குறைவான இடத்துக்கு போகும். அப்ப இது மேல நான் வாட்டரை ஊத்துறேன் அப்படின்னா இந்த பொருள்ல இருக்கக்கூடிய வெப்பம் இந்த வாட்டருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். அப்போ இந்த நான் ஊத்தக்கூடிய இந்த திரவமானது வெப்பத்தை அதிக அளவு ஏற்கக்கூடிய ஒரு திரவமாக இருந்தால்தான் எளிதா வந்துட்டு இந்த பொருளை வந்து குளிர்விக்க முடியும். கரெக்டுங்களா? ஏன்னா இதுல இருக்கக்கூடிய வெப்பத்தை இது எடுத்துக்கிட்டு குளிர்விக்கணும். சோ அப்படிங்கும் பொழுது வாட்டருக்கு தான் வந்து திரவத்துல அதிக அளவு வெப்ப ஏற்புத்திறன் இருக்கு. அதனாலதான் குளிர்விப்பானாக எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா நீரை பயன்படுத்துறாங்க. புரியுதுங்களா? இங்க ஒரு 4 சம்ஸ் இருக்கு. இதுல நான் ஒவ்வொரு சம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரிமைனிங் இருக்கக்கூடிய சம்ம நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. இங்க ஒரு உலோகத்தின் வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஆக உள்ளது. அதாவது ஒரு பொருள் வந்து ஆல்ரெடி வந்து 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. இப்போ அதற்கு 3000 ஜூல் அளவு வெப்ப ஆற்றலானது அளிக்கப்படும் பொழுது அதன் வெப்பநிலையானது 40 டிகிரி செல்சியஸ் ஆக உயர்கிறது. ஆல்ரெடி இது 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. இப்ப நான் வந்து வெப்ப ஆற்றலை வந்து வெப்ப ஆற்றலை கொடுக்குறேன். மேலும் இந்த பொருளை வெப்பப்படுத்துறேன் அப்படிங்கும் பொழுது நான் எவ்வளவு வெப்ப ஆற்றல் கொடுக்குறேன்னா 3000 ஜூல் கொடுக்குறேன். இந்த 3000 ஜூலை இந்த பொருள் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த பொருள் வந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு மாறிடுது. ஓகேங்களா? அப்படின்னா அதோடைய வெப்ப ஏற்பு திறன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெப்ப ஏற்பு திறனுக்கான ஃபார்முலானா C dash equal to Q by delta T. அப்ப C dash equal to Q by delta T. அப்ப வெப்பநிலையில இந்த டெல்டா T அப்படிங்கிறது டெம்பரேச்சர்ல ஏற்படக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் தான். அப்ப 30 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 40 டிகிரி செல்சியஸா மாற்றம் அடையுது. அப்ப எவ்வளவு டிகிரி மாறி இருக்கு? 10 டிகிரி மாறி இருக்கு. அப்ப இந்த வெப்பநிலை மாற்றம் எவ்வளவு அப்படின்னா 10 டிகிரி செல்சியஸ். அண்ட் அந்த வெப்ப ஆற்றலை நம்ம என்னன்னு எடுத்துக்கோம்? Qன்னு எடுத்துக்கோம். அப்ப எவ்வளவு வெப்ப ஆற்றல்? 3000 ஜூலு. சோ அப்ப இந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப C dash equal to 3000, இதுதான் வந்து Qவோட வேல்யூ, டிவைடட் பை டெல்டா Tங்கிறது 10 டிகிரி செல்சியஸ்ங்கிறதும் 10 கெல்வின்ங்கிறதும் சேம் தான். இது ஜூல்ல இருக்கு. அப்ப நான் வந்து கெல்வின்ல ப்ரொசீட் பண்ணும் வெப்பநிலை. அப்ப 10 கெல்வின். அப்ப 300 ஜூல் கெல்வின் பவர் -1 அப்படின்றாங்க. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இது ஏன் நம்ம 10 டிகிரி செல்சியஸும் 10 கெல்வினும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா மாற்றத்துல ஒண்ணு. ஏன் அப்படின்னா 30 டிகிரி செல்சியஸ் இப்போ கெல்வின்ல இருந்து ஒரு டிகிரி செல்சியஸ்ல கொடுத்துருக்காங்கன்னா கெல்வின்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணா டிகிரி செல்சியஸ் பிளஸ் 273.15 தான். இப்போ 30 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 30 டிகிரி செல்சியஸ் கெல்வினா எப்படி மாத்தணும்னா பிளஸ் ஒரு 273.15 ஆட் பண்ணிக்கணும். அப்ப 30 பிளஸ் 273.15 என்னன்னு வரும்? 303.15 கெல்வின். அப்ப 30 டிகிரி செல்சியஸ்ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 303.15 கெல்வினுக்கு ஈக்குவல். அதுவே 40 டிகிரி செல்சியஸ்னா இந்த 273.15 ஓட இங்க இடத்துல 40 ஆட் பண்ணுவீங்க. அப்ப எவ்வளவு வரும்? 313.15 கெல்வின். இப்போ டிகிரி செல்சியஸ் படி டிஃபரன்ஸ் பாருங்க 10 டிகிரி செல்சியஸ். கெல்வின் படி டிஃபரன்ஸ் பாருங்க 10 கெல்வின். ஓகேங்களா? சோ இதனால தான் இங்க 10 டிகிரி செல்சியஸ்ங்கிறத 10 கெல்வின் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஆனா நார்மலா 10 டிகிரி செல்சியஸும் 10 கெல்வினும் ஒண்ணு கிடையாது. ஏன்னா 10 டிகிரி செல்சியஸ் கெல்வினுக்கு மாத்தணும்னா 10 டிகிரி பிளஸ் 273.15 அப்ப 283.715 கெல்வின் அப்படிங்கறதா 10 டிகிரி செல்சியஸ்க்கு ஈக்குவல். புரியுதுங்களா? சோ 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அப்படிங்கிறது 283.15 கெல்வினுக்கு ஈக்குவல். ஆனா இங்க வெப்பநிலை மாற்றம். சோ வெப்பநிலை மாற்றத்துல எப்பவுமே கெல்வின்ல எவ்வளவு மாற்றம் அடையுதோ அதே அளவுக்கு தான் டிகிரி செல்சியஸ்லயும் மாற்றம் அடையும். அதற்கான எக்ஸாம்பிள் இதுதான். உங்களுக்கு இந்த பகுதி உங்களுக்கு டீட்டெயில்டா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இன்னும் புரியலன்னா சொல்லுங்க, இன்னொரு டீட்டெயில்டு கிளாஸ் கூட போடலாம். ஆனா இதேதான் கண்டென்ட். 30 டிகிரியா இருக்கும்போது கெல்வின் 303, 40 டிகிரியா இருக்கும்போது கெல்வின் 313. அப்ப இங்க எனக்கு வெப்பநிலை மாற்றம் தான் கேக்குறாங்க. மாற்றம்னா இதுல இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 10 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு செல்சியஸ் வைஸ். கெல்வின் வைஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அதே 10 கெல்வின் தான். சோ அதனாலதான் இங்க ரெண்டையும் சேம் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரிதான் இந்த கொஸ்டினும் ப்ரொசீட் பண்ணும். இதுல வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு Q கேட்டிருக்காங்க, C dash கொடுத்துட்டாங்க, அடுத்தது QT கொடுத்துட்டாங்க, மத்ததெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதை ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா என்னன்னா இந்த முன்னாடி வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா ஒரு பொருள் எந்த அளவுக்கு வெப்ப ஆற்றலை எடுத்துக்கொள்ளுதோ, எடுத்துக்கிட்டு எவ்வளவு வெப்பநிலையில மாற்றத்தை கொடுக்குதோ அதுதான் தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு பார்த்தோம். அதுவே ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள ஒரு பொருள் எந்த அளவுக்கு வெப்ப ஆற்றலை எடுத்துக்கொண்டு எந்த அளவுக்கு
வெப்பநிலையில மாற்றத்தை கொடுக்குதோ அதுதான் தன்வெப்ப ஏற்புத்திறன். இந்த இடத்துல எவ்வளவு குவான்டிட்டிங்கிறத மென்ஷன் பண்ணல. ஆனா இங்க குவான்டிட்டியை மென்ஷன் பண்றாங்க. அவ்வளவுதான் வெப்ப ஏற்புத்திறனுக்கும் தன்வெப்ப ஏற்புத்திறனுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஓகேங்களா? அப்ப ஓரலகு நிறையுடைய பொருளுடைய வெப்ப ஏற்புத்திறனைத்தான் தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்றோம். அப்ப 1 கிலோகிராம் இருக்கக்கூடிய நிறை இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஒன்று 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் அளவு வெப்பத்தை உயர்த்த தேவைப்படக்கூடிய வெப்ப ஆற்றலின் அளவு அப்பொருளின் தன்வெப்ப ஏற்புத்திறன். அதாவது 1 கிலோகிராம் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து இப்ப 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு அப்படின்னா இதை 31 டிகிரி செல்சியஸ், அதாவது 1 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு நான் எவ்வளவு வெப்ப ஆற்றல் கொடுக்கணுமோ அந்த அளவு தான் வந்து தன்வெப்ப ஏற்புத்திறன். ஓகேங்களா? இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா இந்த நிறை மட்டும்தான். இங்க நிறை கன்சிடரே பண்ணல. ஒரு பொருள்ல 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்த்துறதுக்கு எந்த அளவுக்கு நான் வெப்ப ஆற்றலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வெப்ப ஏற்புத்திறன். அதுவே 1 கிலோகிராம் நிறை இருக்கக்கூடிய ஒரு பொருள்ல நான் 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்த்துறதுக்கு எந்த அளவுக்கு வெப்ப ஆற்றலை கொடுக்கணுமோ அது தன்வெப்ப ஏற்புத்திறன். புரியுதுங்களா? சோ அப்ப இதற்கான ஃபார்முலா என்ன? இதுக்கான அந்த தன்வெப்ப ஏற்புத்திறனை வந்து சின்னு மென்ஷன் பண்றாங்க. இது சி டேஷ், இது வந்து சி. தேவையான ஆற்றல் டிவைடட் பை வெப்பநிலை உயர்வு அங்க இருக்க அதே தான். எக்ஸ்ட்ரா இந்த 1 கிலோகிராம் அப்படிங்கிறது கீழே வந்துடும் நீர். சோ இப்ப ஃபார்முலா என்ன? சி ஈக்குவல் டு கியூ பை எம் இன்டு டெல்டா டி. ஓகேங்களா? கியூங்கிறது எதால மெஷர் பண்ணலாம்? ஜூல்ல மெஷர் பண்ணுவோம். அப்ப ஜூல் டிவைடட் பை நிறை மாசுங்கிறது எதால மெஷர் பண்ணுவோம்? கிலோகிராம் இன்ட்டு வெப்பநிலை எதுல மெஷர் பண்ணுவோம்? கெல்வின்ல. அப்ப இது எப்படி எழுதலாம்னா இங்க கிலோகிராம் பவர் 1 இருக்கு, இங்க கெல்வின் பவர் 1 இருக்கா? இது மேல போகும்பொழுது என்ன ஆகும்? மைனஸ் வேல்யூ. அப்ப ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1 அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா இந்த யூனிட் கன்வர்ஷன் எப்படி வந்துச்சுன்னு? சோ இவ்வளவுதான். சோ இதேதான் ஃபார்முலால யூஸ் பண்ண சொல்லுவாங்க. 2 கிலோகிராம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பொருளுடைய வெப்பநிலை எவ்வளவு இருக்கு அப்படின்னா இனிஷியலா 60 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. ஆனா இதை நான் எவ்வளவுக்கு மாத்தணும் அப்படின்னா 70 டிகிரி செல்சியஸா இந்த பொருளுடைய வெப்பநிலையை நான் உயர்த்தணும். சோ அதுக்கு நான் எந்த அளவு ஆற்றல் கொடுக்குறேன் அப்படின்னா 84,000 ஜூல் நான் கொடுக்குறேன்னா அந்த நீருடைய அந்த 2 கிலோகிராம் நிறைய இருக்கக்கூடிய அந்த நீருடைய தன்வெப்ப ஏற்புத்திறனை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. சியை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப கியூங்கிறது கொடுத்துட்டான். வெப்ப ஆற்றல் நான் எவ்வளவு ஆற்றல் கொடுக்குறேன்? 84,000 ஜூல். ஓகேங்களா? அப்ப 84,000 ஜூல் டிவைடட் பை நிறை இன்ட்டு வெப்பநிலை. நிறை எவ்வளோ? நிறை வந்து 2 கிலோகிராம். அப்போ 2 கிலோகிராம் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. டிவைடட் பை 2 இன்ட்டு அண்ட் இங்க டெல்டா டி அப்படின்னா வெப்பநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம். 60 டிகிரில இருந்து 70 டிகிரியா மாத்துதுன்னா எவ்வளவு டிகிரி செல்சியஸ் மாறுது? 10 டிகிரி செல்சியஸ் மாறுது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 10 டிகிரி செல்சியஸ் மாற்றங்கிறதும் 10 கெல்வின் மாற்றங்கிறதும் ஒண்ணுதான். இப்ப இங்க 10 கெல்வின். ஓகேங்களா? இங்க 2 kg. சோ அப்படிங்கும்போது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். 1 2 4200ன்னு வந்துடும். அப்ப 4200 ஜூல் பை கிலோகிராம் கெல்வின் இருக்கு. சோ இதை மாத்தி எழுதுனீங்கன்னா இந்த மைனஸ்ல பவர் இது மேல போகும்போது மைனஸ்ல வரும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதே மாதிரிதான் இங்க இன்னொரு கணக்கும் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிய அவங்களே கொடுத்துட்டாங்க. சிய கொடுத்துட்டு கியூ என்னன்னு கேக்குறாங்க. ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை மாத்திக்கோங்க. சி ஈக்குவல் டு கியூ பை எம் இன்ட்டு டெல்டா டின்னு இருக்கா? எனக்கு கியூ தானே வேணும். அப்ப கியூ மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. இங்க இருக்கிறது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ டிவைட்ல இருக்க எல்லாமே இந்த சைடு போகும்போது என்ன ஆகும்? மல்டிபிள் ஆகும். இப்ப சி இன்ட்டு மாஸ் இன்ட்டு டெல்டா டி ஈக்குவல் டு கியூ. அதுதான் கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு. ஓகேங்களா? அடுத்தது கலோரி மீட்டர். இது எல்லாமே வந்துட்டு இதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் தான். இது இங்க இருக்கக்கூடிய இந்த அமைப்பு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதா இந்த பகுதியில கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு கலோரி மீட்டர் அப்படிங்கிறது எதற்கு பயன்படுத்துவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருள் ஒரு பொருளினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவிதான் வந்து என்னன்னா கலோரி மீட்டர். அதாவது ஒரு பொருள்ல எந்த அளவுக்கு வந்து வெப்பம் ஏற்கும் இல்ல எந்த அளவுக்கு வெப்பத்தை இழந்திருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணக்கூடிய ஒன்று தான் ஒரு கலோரி மீட்டர். இப்போ ஒரு திரவத்துடைய வெப்ப ஏற்புத்திறனையும் அது எந்த அளவுக்கு வெப்பத்தை இழக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கலோரி மீட்டர் பயன்படுத்துறாங்க. சோ இதோட அமைப்பு என்னங்கிறத பாருங்க. அதுக்கப்புறமா இந்த பேராகிராஃப் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு உலோக கலன்ல மின்சாரத்தை கடத்துறதுக்காக, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் இது நெகட்டிவ் சார்ஜ், ஒரு கம்பியை வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ இத வச்சு இந்த இடத்துல ஒரு மின்சாரத்தை கடத்துவாங்க. மின்சாரத்தை கடத்தும் பொழுது மின்சாரத்தினால என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுமா? அந்த ஹீட்னால இந்த பாத்திரத்துக்குள்ள வச்சிருக்கக்கூடிய இந்த
திரவமானது. இது நீராவும் இருக்கலாம், இல்ல எந்த திரவத்தோடைய வெப்ப ஆற்றல் ஏற்பு அல்லது இழப்பு திறனை கண்டுபிடிக்கணுமோ அந்த திரவத்தை அந்த இடத்துல ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இங்க நீர் வச்சிருக்காங்க. சோ இப்போ கரண்ட்டை பாஸ் பண்ணும்பொழுது இதன் மூலமா வெப்ப ஆற்றலானது உருவாகும். அந்த வெப்ப ஆற்றல்னால இந்த திரவமானது வெப்பமடையும். சோ திரவம் வெப்பம் அடையுதுன்னா இந்த வெப்ப ஆற்றலை ஏற்றுக்கொண்டு அந்த திரவமானது வெப்பமடையும். அப்ப எந்த அளவுக்கு அந்த வெப்ப ஆற்றலை அந்த திரவம் ஏற்றுக்கொள்ளுது அப்படிங்கறத மெஷர் பண்றதுக்கு தான் இந்த கருவியை நம்ம பயன்படுத்துறோம். ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹீட்டு இந்த திரவத்துக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகணுமே தவிர இதை விட்டுட்டு இந்த வெளியில இருக்கக்கூடிய இந்த அவுட்டருக்கு போயிடக்கூடாது. அதாவது இங்க இருக்கக்கூடிய வெப்ப ஆற்றலானது இந்த திரவத்துக்கு மட்டும்தான் போகணும், வெளியில போகக்கூடாது. அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வெப்ப கடத்தா பொருள்னால ஒரு கலன் அமைக்கப்பட்டிருக்கணும். சோ அதுதான் வந்து இங்க கொடுத்திருப்பாங்க. சோ இப்ப இந்த அவுட்டர் லேயர் அப்படிங்கிறது ஒரு வெப்ப கடத்தா பொருள். சோ இந்த வெப்ப கடத்தா பொருளுக்குள்ள நீங்க எந்த திரவத்தோடைய வெப்ப ஏற்பு திறனை அல்லது இழக்கக்கூடிய திறனை நீங்க கண்டறியணுமோ அந்த திரவத்தை உள்ள ஆட் பண்ணிட்டு நீங்க மின்சாரத்தை இந்த வழியா இந்த உலோக கலனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த செட்டப் வழியா மின்சாரத்தை கொடுத்தீங்கன்னா இதனால வெப்பமானது ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வெப்பத்தை ஏற்றுக்கொண்டு இந்த திரவமானது எந்த அளவுக்கு வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்ப கரண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோடைய டெம்பரேச்சர் மெஷர் பண்றதுக்கும் பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் ஒரு டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்கும் இந்த இடத்துல வெப்பநிலை மானியை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி இந்த நீரை வந்து கலக்கி விடுறதுக்காக ஒரு கலக்கியை பயன்படுத்துறாங்க. சோ இதான் இந்த செட்டப். இததான் இங்க கொடுத்திருப்பாங்க. சோ அப்ப வெப்பம் மற்றும் மின்சாரத்தை நன்கு கடத்தும் தன்மை உடைய ஒரு உலோகத்தாலான தாமிரம் அல்லது அலுமினிய பாத்திரமான ஒன்றை கொண்டுள்ளது. எது? இந்த கலோரிமீட்டர். இந்த இடத்துல இருக்குல்ல இந்த உலோக கலர், இது வந்து வெப்பத்தை கடத்தக்கூடியது. ஏன் கடத்தக்கூடியதுன்னா இங்க இருந்து வெப்பம் வந்து இந்த நீருக்கு போகணும். அப்ப இங்க ஒரு வெப்ப கடத்தி பொருளால் ஆன ஒரு உலோகமாகத்தான் இந்த இது இருக்கணும். ஓகேங்களா? சோ அதைத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. வெப்ப ஆற்றல் சுற்றுப்புறத்திற்கு அளிப்பதன் மூலம் வெப்ப இழப்பு ஏற்படுவதை தடுப்பதற்காக இது வெப்பத்தை கடத்தா ஒரு கலனில் வைக்கப்படுகிறது. அதாவது இதனால உருவாக்கப்படக்கூடிய இந்த வெப்ப ஆற்றலானது இந்த திரவத்துக்கு மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமே தவிர அவுட்டர் லேயருக்கு போயிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால அவுட்டர்ல போயிடக்கூடாதுனால இந்த இடத்துல ஒரு வெப்ப கடத்தா பொருளுக்குள்ளதான் இந்த செட்டப் வந்து வச்சிருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னா, இக்கலனின் மூடியின் மீது 2 துளைகள் இருக்கு. ஒரு துளையின் வழியே பொருளின் வெப்பநிலை அளவிடுவதற்காக ஒரு வெப்பநிலை மானியானது பயன்படுத்தப்படுது. மற்றொரு துளையின் வழியே பாத்திரத்தில் திரவத்தை கலக்குவதற்காக ஒரு கலக்கி செட்டப் வந்து பயன்படுத்துறோம் அப்படின்றாங்க. வெப்ப ஏற்புத்திறன் கணக்கிட வேண்டிய திரவமானது பாத்திரத்தினுள் நிரப்பப்படுது. அதாவது எந்த திரவத்தோடைய வெப்ப ஏற்புத்திறனை நீங்க கண்டுபிடிக்கணுமோ அந்த திரவத்தை வந்து இதுக்குள்ள ஊத்திட்டு இந்த மின்சாரத்தை செலுத்துனீங்க, இந்த மின் கம்பி வழியே மின்சாரத்தை செலுத்தும் பொழுது இந்த திரவமானது வெப்பம் அடையும். சோ ஒரு திரவம் வெப்பம் அடையுதுன்னா அது எந்த அளவுக்கு வெப்ப ஆற்றலை ஏற்றுக்கொண்டு தான் வெப்பம் அடையும். அது எந்த அளவுக்கு அந்த வெப்ப ஆற்றலை ஏற்றுக்கொண்டதோ அதுதான் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கணக்கிடுறதுக்கு தான் இந்த செட்டப் பயன்படுது. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ முதலா 1782ல ஆண்டோயின் லாய்சியர் மற்றும் பியரே சைமன் லாப்லாஸ் அப்படிங்கிறவரால வேதியியல் மாற்றங்களால் ஏற்படக்கூடிய வெப்ப ஆற்றலின் அளவை அளவிடுவதற்காக பனிக்கட்டி கலோரிமீட்டர் ஆனது பயன்படுத்தப்படுது. இது கேட்பாங்க, முதல்ல பனிக்கட்டி கலோரிமீட்டர் யார் பயன்படுத்தினாங்க அப்படின்னா இவங்கதான். எந்த இயர் அப்படின்னா 1782. ஓகேங்களா? அடுத்தது வந்து இந்த வெப்ப கடத்தி. இந்த வெப்ப கடத்தி அப்படிங்கறது நான் என்னன்னு உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க இதை படிச்சு பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நான் என்னன்னு சொல்லிட்டேன்னா கண்டென்ட் தெரிஞ்சுட்டா நீங்க வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு கூட அடுத்து போயிடும். ஓகேங்களா? டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த வெப்ப கட்டுப்படுத்தி கடத்தின்னு சொல்லிட்டு மன்னிச்சிருங்க. இது வெப்ப கட்டுப்படுத்தி. அதாவது வெப்ப கட்டுப்படுத்தி அப்படின்னா இப்போ ஒரு ரூம் இருக்கு. இந்த ரூம்ல வந்து இப்போ குளிர் பிரதேசங்கள்லாம் ரூம்ல வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ஹீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எப்படி தண்ணி காய வைக்க ஹீட்டை பயன்படுத்துறோமோ அதே மாதிரி குளிர் பிரதேசங்கள்ல அறையுடைய வெப்பநிலையை உயர்த்துவதற்காக ஹீட்டர்ஸ் பயன்படுத்தி இருப்பாங்க. சோ அப்போ ஒரு 23 டிகிரி 24 டிகிரி செல்சியஸ் அந்த ரூம்ல வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹீட்டரை ஆஃப் பண்ண நம்ம வந்து டெம்பரேச்சர் பார்த்துக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது. உட்காந்து இவ்வளவு டெம்பரேச்சர் வந்துருச்சா ஆஃப் பண்ணிடலாம், இவ்வளவு டெம்பரேச்சர் வந்துருச்சா ஆஃப் பண்ணிடலாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெப்ப கட்டுப்படுத்தியை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த வெப்ப கட்டுப்படுத்திங்கிறது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அடைஞ்சது உடனே அந்த சாதனத்தை ஆஃப் பண்ணிடும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ நான் ஹீட்டர் வச்சிருக்கேன் அப்படின்னா 24 டிகிரி செல்சியஸ் அந்த வெப்பநிலையை அடைஞ்ச உடனே அந்த ரூம்ல 24 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சுன்னா உடனே அந்த சென்சார் மூலியமா அந்த வெப்ப கட்டுப்படுத்தி என்ன பண்ணிடும்னா அந்த ஹீட்டரை ஆஃப் பண்ணிடும். ஓகேங்களா? இதை ஏசிலையும் பயன்படுத்துவாங்க. ஒரு சில இதுலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ
16 டிகிரி செல்சியஸ்க்கு மேல ஏசியில இன்னும் கீழே போயிடக்கூடாது, டெம்பரேச்சர் கீழே போயிடக்கூடாது. அப்போ ஒரு ரூம் டெம்பரேச்சர் 16 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஏசி ஆன்ல இருக்கும். அதுக்கப்புறம் 16 டிகிரி செல்சியஸ் எப்போ அந்த ரூம்ல அட்டைன் ஆகுதோ அப்போ வந்து அந்த ஏசியை வந்து அந்த வெப்ப கட்டுப்படுத்தியை வந்து என்ன பண்ணிடும்னா ஆஃப் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி இப்போ 16 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆகல, ஏன்னா வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய வெப்பத்தோட இன்ஃபுளுயன்ஸ்னால ரூம் டெம்பரேச்சர்ல இந்த 16 டிகிரில மாற்றம் அடையும். அப்போ இப்போ ஒரு 18 டிகிரி செல்சியஸா மாறுது. அப்போ மறுபடியும் அந்த ரூம் டெம்பரேச்சரை மறுபடியும் 16 டிகிரி கொண்டு வரணும் அப்படின்னா மறுபடியும் அந்த ஏசி ஆன் பண்ணும். ஸோ அப்ப மறுபடியும் அந்த வெப்ப கட்டுப்படுத்தி என்ன பண்ணணும், மறுபடியும் ஏசி ஆன் பண்ணும். ஸோ இதுக்காக பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த வெப்ப கட்டுப்படுத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அததான் இங்கிலீஷ்ல வந்து தெர்மோஸ்டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பொருளின் அல்லது ஒரு இடத்துடைய வெப்பநிலையை மாறாமல் வைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனத்தை தான் வெப்ப கட்டுப்படுத்தி, அதாவது தெர்மோஸ்டாட் அப்படின்னு சொல்றோம். இந்த தெர்மோஸ்டாட் அப்படிங்கிறது ஒரு கிரேக்க வார்த்தை. இதுல தெர்மோ அப்படிங்கிறது வந்து வெப்பம் அப்படின்னு பொருள். அதாவது தெர்மோ அப்படிங்கிற இந்த கிரேக்க சொல்லுக்கான பொருள் என்னன்னா வெப்பம். ஸ்டாட் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா அதே நிலையில தொடர்ந்து இருக்கிறது, அதே வெப்பத்துல இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப வெப்பமூட்டும் அல்லது குளிர்ச்சியூட்டக்கூடிய உபகரணங்கள்ல நிர்ணயிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை அடைவதற்கு இவை பயன்படுத்தப்படுது. அதாவது 16 டிகிரி டெம்பரேச்சர் வந்தவொடனே ஏசி ஆஃப் பண்ணும், இல்ல 16 டிகிரிக்கு மேல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஏசி ஆன் பண்ணும் அப்படின்னு அந்த குளிர் சாதனத்தையோ அல்லது வெப்பம் மூட்டக்கூடிய இந்த 24 டிகிரி செல்சியஸ் அட்டைன் ஆனவொடனே ஹீட்டர் ஆஃப் பண்ணிடணும். 24 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே கூலிங் ஆயிடுச்சு, அப்ப மறுபடியும் அந்த 24 டிகிரி செல்சியஸ் ஆன் கொண்டு வரதுக்காக ஹீட்டர் ஆன் பண்ணும். அந்த வெப்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த சாதனம் தான் தெர்மோஸ்டாட். இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறோம்னா இந்த கட்டிடங்கள்ல சூடேற்றியாக, அடுத்தது அறை மைய சூடேற்றியாக, காற்று பதானாக்கி ஏர் கண்டிஷனரு, நீர் சூடேற்றி, சமையல் அறையில் உள்ள ஒரு குளிர் பதனி, நுண்ணலை அடுப்பு ஆகிய அமைப்புகள்ல இதெல்லாம் வந்துட்டு இந்த வெப்ப கட்டுப்படுத்தியானது பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? சில வேளைகள்ல உணர்வியாகவும் வெப்பநிலை அமைவுகளை கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்தியாகவும் வெப்ப கட்டுப்படுத்தியானது செயல்படுகிறது. ஓகேங்களா? அடுத்தது வெப்ப குடுவைங்கிறது ஒண்ணும் இல்ல, பிளாஸ்க்ல எப்படி வந்து நம்ம ஒரு ஹாட் வாட்டர் ஊத்தி வச்சோம்னா எப்படி அந்த ஹாட் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து ஹீட்டாவே அந்த வாட்டர் இருக்கு அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த வெப்ப குடுவைக்கு கீழே கொண்டு வந்து கொடுத்திருப்பாங்க. இப்ப வெப்ப குடுவை அப்படிங்கிறது அதனுள்ளே இருக்கக்கூடிய பொருளின் வெப்பநிலையானது சுற்றுப்புறத்தின் வெப்பநிலையை விட அதிகரித்து விடாமல் அல்லது குறைந்து விடாமல் நீண்ட நேரம் வைத்திருக்கக்கூடிய வெப்பத்தை கடத்தாத ஒரு சேமிப்பு கலன் தான் வந்து இந்த பிளாஸ்க் அப்படிங்கிறது. அதாவது நான் இப்போ வந்து ஒரு 100 டிகிரி செல்சியஸ்ல ஒரு வாட்டரை தூக்கி இந்த பிளாஸ்குள்ள ஊத்திட்டேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் வெப்பம் அதிகமான பகுதியில இருந்து வெப்பம் குறைவான பகுதிக்கு என்ன ஆகும், பரவும் அப்படின்னு. இப்போ நான் இந்த பிளாஸ்க்குள்ள 100 டிகிரி செல்சியஸ் வாட்டரை ஊத்தி வச்சிருக்கேன். இங்க வெளியில அவுட்டர்ல வந்து 100 டிகிரி செல்சியஸ்லாம் வெப்பநிலை இருக்காது காத்துல. சோ அப்படிங்கும்போது இந்த வெப்பம் என்ன ஆகும், இந்த சைட் பரவ ஆரம்பிக்கும். அப்ப இதோடைய டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்கும். அப்ப வெப்பம் குறையும், சூடு குறையும். இந்த மாதிரி குறையக்கூடாதுன்னா அந்த வாட்டர் ஒரு பிளாஸ்க்குள்ள ஊத்திட்டீங்க அப்படின்னா இந்த பிளாஸ்க் அப்படிங்கிறது ஒரு வெப்ப கடத்தா பொருள். அதாவது இதுக்குள்ள இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியில விடாது, உள்ளேயே வச்சுக்கும். சோ அந்ததான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. வெப்பம் கடத்தாத ஒரு சேமிப்பு கலன்ல நீண்ட நேரம் ஒரு கூலிங்கான பொருளா இருந்தாலும் வெளியில இருக்கக்கூடிய வெப்பம் வந்து இங்க உள்ள வந்துடாம வெப்பத்தை கடத்தாம இந்த அவுட்டர் லேயர் இது பண்ணுது. சோ ஒரு கூலிங்கை மெயின்டைன் பண்றதுக்காகவோ அல்லது ஒரு வெப்பத்தை மெயின்டைன் பண்றதுக்காகவோ ஒரு வெப்ப கடத்தா பொருள்ல சேமித்து வைக்கக்கூடியதுதான் சேமிக்கக்கூடிய அந்த கல்லனுக்கு பேர் தான் வந்து இந்த பிளாஸ்க் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதனுள் வைக்கப்பட்டுள்ள திரவத்தின் வெப்பநிலை இது நீண்ட நேரம் மாறாமல் காப்பதோடு அதோடைய சுவையிலும் எந்தவித மாற்றமும் ஏற்படாமலும் பாதுகாக்குது. சோ அப்ப இதுல இன்னொரு இது என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பிளாஸ்க் யார் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறது இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதியில கொடுத்திருப்பாங்க. பிளாஸ்க் அப்படிங்கறத வெற்றிட குடுவைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அப்ப வெற்றிட குடுவை முதல்ல 1892ல ஸ்காட்லாந்து அறிவியலாளரான சர் ஜேம்ஸ் திவார் அப்படிங்கிறவரால தான் கண்டுபிடிக்கப்படுது. யார் இந்த பிளாஸ்க கண்டுபிடிச்சாங்கன்னா சர் ஜேம்ஸ் திவார். சோ அதனால அவரை கௌரவப்படுத்தும் விதமாக இதை வந்து திவார் குடுவைன்னு சொல்லுவாங்க. வெற்றிட குடுவை வெப்ப குடுவைன்னு சொல்லாம திவார் குடுவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? திவார் பாட்டில்கள். ஓகேங்களா? சோ அப்ப இந்த வெப்ப குடுவைக்குடைய அமைப்பு என்ன அப்படிங்கறத இங்க கொடுத்திருப்பாங்க. இது என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறமா நீங்க அதை படிச்சு பாத்துக்கோங்க. சோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் சுவர் வந்து பூசப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும் உள்ள. நீங்க பிளாஸ்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் சுவர் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த சில்வர் சுவர் ஏன் இந்த சில்வர் பூசப்பட்ட ஒரு சுவர் வச்சிருக்காங்க அப்படின்னா வெப்ப கதிர்வீச்சுனால வெளியில போயிடக்கூடாது. வெப்ப கதிர்வீச்சை தடுக்கக்கூடியதுதான் இந்த சில்வர்
ஓகேங்களா? வந்துட்டு வெப்பம் எப்படியெல்லாம் கடத்தப்படும்? ஒண்ணு வெப்ப கடத்தல் மூலியமா வெப்ப ஆற்றல் கடத்தப்படும். அடுத்தது வெப்ப சலனம் மூலியமா கடத்தப்படும். அடுத்தது வெப்ப கதிர்வீச்சு மூலியமா கடத்தப்படுமா? சோ இதுல இருக்கக்கூடிய இந்த வெப்பமானது வெப்ப கதிர்வீச்சு மூலமா வெளில போயிறக்கூடாது அப்படிங்கறத தடுக்கிறதற்காகத்தான் இந்த சில்வர் சுவராய் வந்து வச்சிருப்பாங்க. இப்ப இந்த சில்வர் சுவர் அப்படிங்கிறது வந்து வெப்ப கதிர்வீச்சை தடுக்கக்கூடிய ஒரு பொருள். ஓகேங்களா? அடுத்தது இன்னொன்னு என்னன்னா, வெப்ப கதிர்வீச்சு மூலியமா நான் இதுக்குள்ள ஊத்துன பொருளோட வெப்பம் குறையாம இருக்கும். அதனால சில்வர் சுவர் வச்சிருக்கனால. ஆனா கடத்தல் மூலியமா வந்து கடத்தப்படலாம்ல. சோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கும் அதாவது இந்த நான் ஊத்தி வச்சிருக்க இதுக்கும் இந்த அவுட்டர் லேயருக்கும் நடுவுல ஒரு வெற்றிடத்தை உருவாக்குறாங்க. ஏன்னா வெற்றிடம் இருந்தாலே அந்த இடத்துல வெப்ப கடத்தலோ அல்லது வெப்ப சலனமோ என்ன ஆகாது? நடக்காது. சோ அதுதான். அப்போ ஒரு வெளிப்புற சுவர் இருக்கு. அந்த வெளிப்புற சுவர்ங்கிறது இந்த ப்ளூ கலர் லேயர் இருக்கு பாருங்க. இது வெளிப்புற சுவர். அதுக்கும் இந்த உட்புற சுவருக்கும் நடுவுல ஒரு வெற்றிடமானது கிரியேட் பண்ணப்படுது. இந்த வெற்றிடம் கிரியேட் பண்றதுனால நான் இதுக்குள்ள ஊத்தக்கூடிய பொருள்ல இருந்து வெப்பமானது வெப்ப கடத்தல் மூலியமாகவோ வெப்ப சலனம் மூலியமாகவோ வெளியேறுவது தடுக்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்தது வெப்ப கதிர்வீச்சுன்னு ஒரு இது இருக்கே. அப்ப அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னா, சில்வர் அப்படிங்கிறது வந்து வெப்ப கதிர்வீச்சை தடுக்கக்கூடியது. அதனால இந்த இடத்துல சில்வர் முலாம் பூசி இந்த வெப்ப கதிர்வீச்சினால் வெப்ப இழப்பு ஏற்படுவதனை தடுக்கப்படுகிறது. சோ இதனாலதான் ஒரு பாத்திரத்துல வச்சாங்க அப்படின்னா, அதாவது ஒரு பிளாஸ்க்ல வந்து ஒரு பொருளை ஊத்தி வச்சா அது அந்த டெம்பரேச்சரை அப்படியே மெயின்டைன் பண்ணுது. சில்லுன்னு இருக்க பொருளா இருந்தா சில்லுன்னு மெயின்டைன் பண்ணுது. அதுவே சூடா இருக்க பொருளா இருந்தா சூடா மெயின்டைன் பண்ணுது. ஓகேங்களா? இதுதான். சோ இந்த அமைப்பை பத்தி தான் இங்க கொடுத்திருப்பாங்க. வெற்றிட குடுவை 2 சுவர்களை கொண்ட ஒரு கலன். உட்புறமானது சில்வரால் ஆனது. 2 சுவர்களுக்கு நடுவுல ஒரு வெற்றிடம் இருக்கும். இதனாலதான் வெப்பச்சலனமோ அல்லது வெப்ப கடத்தல் நிகழ்வுகள்னால வெப்ப ஆற்றல் வெளியே பரவாமல் இருக்க உதவுது. இதனால இந்த வெற்றிடத்தினால. அடுத்தது சுவர்களுக்கு இடையே சிறிதளவு காற்று இருப்பதால் வெளிப்புறத்திலிருந்து உள்புறத்திற்கும் உள்புறத்திலிருந்து வெளிப்புறத்திற்கும் வெப்பமானது கடத்தப்படுவது இல்லை. குடுவை மேற்பகுதியில் 2 கீழ்ப்பகுதிகளும் குடுவையின் மேற்பகுதியிலும் கீழ்ப்பகுதியிலும் 2 சுவர்கள் இணைக்கின்ற இடத்தில் மட்டுமே வெப்ப கடத்தல் மூலமாக வெப்பமானது கடத்தப்பட முடியும். அதாவது இந்த இடத்துல இந்த ஒரு கேப் இருக்கு பாருங்க. இதுலயும் கீழே இருக்கக்கூடிய இதனாலையும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெப்பமானது கடத்தப்படலாம். ஆனா பிளாஸ்க்ல வந்து ஒரு நாளுக்கு அப்புறம்லாம் வந்துட்டு வெப்பம் அப்படியே இருக்குமானா இருக்காது. அதற்கான காரணம் ஓரளவுக்கு வெப்ப இழப்பானது ஏற்படும். அதற்கான காரணம் என்னன்னா இந்த சைட் ரீஜன்ல நடக்காது. ஆனா இந்த சைட்ல வந்து நடக்கும் அப்படின்றாங்க. அதுதான். சோ குடுவையுடைய மேற்பகுதியிலையும் கீழையும் வந்துட்டு இந்த இது வந்து நடக்குது அப்படின்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குடுவையில் உள்ள சில்வர் சுவரானது வெப்ப கதிர்வீச்சினை மீண்டும் குடுவையின் திரவத்திற்கே அனுப்புவதனால் நீண்ட நேரம் திரவம் சூடாக இருக்கிறது. அதாவது இதுல இருந்து வெப்ப ஆற்றலானது கதிர்வீச்சின் மூலமாக மின்காந்த அலைகள் மூலமாக வெளியில போகணும்னு நினைச்சுச்சுன்னா இந்த சில்வர் சுவரானது தடுத்து இதை இப்படியே மறுபடியும் திருப்பி அனுப்பிடுது. அதனால அந்த வெப்பம் இந்த இதுக்குள்ளேயே இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் ஓவரால் இந்த வெப்பம் லெசன்ஸ்ல கொடுத்திருக்க கூடியது. அடுத்தது இந்த புக் பேக் கொஸ்டினையும் சேர்த்தே பாத்துருங்க. வெப்பம் அப்படிங்கிறது ஒரு வகையான ஆற்றல். அப்ப இது வந்து ஒரு வெப்ப ஆற்றல். ஓகேங்களா? ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் பொழுது பின்வருவனவற்றுள் எவை நிகழ முடியும் அப்படின்னா, ஒரு பொருளுக்கு நம்ம வெப்ப ஆற்றலை கொடுத்தோம் அப்படின்னா அந்த பொருள் விரிவடையலாம். ஏன்னா திடப்பொருட்கள்ல ஒரு கம்பியை சூடேற்றும் பொழுது என்ன ஆகும்? அது விரிவடையும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதனாலதான் மின்சார கம்பங்கள்ல இருக்கக்கூடிய அந்த வடங்கள்லாம் வந்துட்டு நல்லா இழுத்து டைட்டா கட்ட மாட்டாங்க. கொஞ்சம் சாகா கட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதோடைய வெப்பநிலையில என்ன ஆகும்? உயர்வு ஏற்படும். அதுவும் கரெக்ட் தான். நிலை மாற்றம் அடையுமா அப்படின்னா அடையும். ஒரு பொருளை நம்ம வெப்பப்படுத்தும் பொழுது ஒரு ஐஸ் கட்டி நம்ம வெப்பப்படுத்துறோம்னா அது என்ன ஆயிடும்? திரவ நிலைக்கு மாறிடும். அப்ப நிலை மாற்றமும் நடைபெறும். அப்ப இந்த 3 மாற்றங்களுமே நடைபெறும். அப்ப அனைத்தும் அப்படிங்கறதா சரியான விடை. ஓகேங்களா? அடுத்தது பின்வரும் பொருட்களுள் எது அதிக வெப்ப ஆற்றலை உட்கவர்கிறது அப்படின்னா திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள் எல்லாமே அதிக அளவு வெப்ப ஆற்றலை வந்து உட்கரிக்கும். ஓகேங்களா? அடுத்தது திரவ வாயுக்களுக்கு சம அளவு வெப்ப ஆற்றல் அளிக்கும் பொழுது எது அதிக விரிவுக்கு உட்படும் அப்படின்னா வாயு பொருளானது அதிக அளவு விரிவுக்கு உட்படும். ஏன்னா திடப்பொருளானது ஓரளவுக்கு தான் அதோடைய லென்த்ல சேஞ்சஸ் நடக்கும். திரவமுமே வந்துட்டு ஓரளவுக்கு தான் விரிவடையும். ஆனா வாயு பொருட்களானது அதிக அளவு விரிவடையும். நம்ம இதை வந்து முன்னாடியே பார்த்தோம். ஸ்டார்டிங்லயே வந்துட்டு இங்க பாருங்க. வாயு பொருட்கள் தான் என்ன ஆகும்? அதிக அளவு விரிவடையும். ஏன்னா வாயுக்கள் சூடேறும் பொழுது வாயுக்கள் இருக்கக்கூடிய அணுக்கள் நடுவுல இருக்கக்கூடிய இந்த கவர்ச்சி விசையானது உடைக்கப்படுது வெப்ப ஆற்றல்னால. அது மட்டும் இல்லாம இந்த வெப்ப ஆற்றலை பெறுவதனால் இந்த வாயுக்களுடைய அணுக்கள் ஆனது என்ன ஆகும்? வேகமாக அதிர்வுற ஆரம்பிக்கும். அப்ப சர்ஃபேஸ்ல ஒரு எர்த்தோடைய சர்ஃபேஸ்ல
சூடுபடுத்துறீங்க அப்படின்னா இந்த வெப்ப ஆற்றல்னால, இது பெற்ற வெப்ப ஆற்றல்னால் அதிக அதிர்வுறும் திறனினாலும் இது இழந்த இந்த கவர்ச்சி விசையினாலும் இந்த அணுவானது மேல் நோக்கி அதிக அளவு உயரும். சோ அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய காற்றே இப்படி விரிவாகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அப்போ இதற்கான ஆன்சர் என்னது? வாயு பொருட்கள். அடுத்தது திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்விற்கு என்ன பெயர் அப்படின்னா உறைதல் அப்படின்னு பெயர். அதாவது ஒரு பொருள் வந்து திரவ நிலையில இருக்கு, திரவ நிலையில இருந்து ஒரு திடநிலைக்கு. இப்ப நீர் வந்து பனிக்கட்டியா மாறுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா திரவத்துல இருந்து திடமா மாறுதுன்னா உறையுது, உறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா பனிக்கட்டி. ஓகேங்களா? சோ உறைதல். அடுத்தது வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் டேஸில் நடைபெறும். இது நிறைய பேர் வந்து திடப்பொருளில் நடைபெறும் அப்படின்னு மட்டும் சொல்றீங்க. ஆனா நான் உங்களுக்கு இன்னொரு கான்செப்டையும் நான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா இது வந்து ஹையர் ஸ்டடீஸ்ல தான் கொண்டு வருவாங்க. இங்க பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த லெசனை படிச்சவங்க எல்லாருமே என்ன சொல்லுவீங்கன்னா திடப்பொருள் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா வெப்பச்சலனம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா திரவத்திலையும் வாயுக்கள்லயும் நடக்கக்கூடியதுதான் வெப்பச்சலனம். ஓகேங்களா? திரவம் வாயு. ஆனா கடத்தல் அப்படிங்கிறது திடப்பொருள்ல நடக்கும். ஆனா வெப்பச்சலனம்ங்கிறது திடப்பொருள்ல நடக்காது. ஏன் நடக்காதுன்னா வெப்பச்சலனம்னா என்ன? அணுக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மேலையும் கீழே இடம் பெயரணும். ஆனா திடப்பொருள்ல அணுக்கள் வந்து மூவ் ஆகலாம் முடியாது. வெப்பத்தை கடத்த மட்டும்தான் முடியும். அதனால வெப்ப கடத்தல் வந்து திடப்பொருளுக்கு எக்ஸாம்பிள். வெப்பச்சலனத்துல வந்து திடப்பொருள் வராது அப்படின்றோம். ஆனா வெப்ப கடத்தல்ல திரவத்திலையும் நடக்கும், வாயுவிலையும் நடக்கும். ஆனா இது வந்து ஒரு குறைந்த அளவு தான் நடக்கும். ஆனா குறைந்த அளவு தான் நடக்கும். ஓகேங்களா? சோ அதனாலதான் நிறைய பேர் இது திடப்பொருள் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அனைத்துலயுமே வெப்ப கடத்தலானது நடைபெறும். இதற்கு நான் உங்களுக்கு வந்து புக் ப்ரூஃபே நான் கொடுக்குறேன். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய வெப்ப குறித்த லெசன். ஓகேங்களா? இதுல இங்க வெப்ப கடத்தல் அப்படிங்கறது பாருங்க. திரவம் மற்றும் வாயுக்களை குறைவாக வெப்பத்தை கடத்தும் அப்படின்றாங்க. அப்போ இதுல இருந்து என்ன சொல்றாங்க? திரவம் வாயுக்கள் வந்து வெப்பத்தை குறைந்த அளவு கடத்தும். ஓகேங்களா? வெப்பச்சலனம்ங்கிறது திரவ மற்றும் வாயுக்கள்ல மட்டும்தான் நடக்கும். திடப்பொருள்ல நடக்காது. ஓகேங்களா? ஆனா வெப்ப கடத்தல்ங்கிறது மூன்றுலயுமே நடக்கும். ஓகேவா? ஆனா திடப்பொருள்ல தான் அதிக அளவு நடக்கும். வெப்ப கடத்தல்ங்கிறது பிரிடாமினண்டா எங்க நடக்கும் அப்படின்னா திடப்பொருள்ல தான் நடக்கும். ஆனா திரவத்திலையும் ஒரு குறைந்த அளவு நடைபெறும், வாயுக்களையும் குறைந்த அளவு வெப்ப கடத்தலானது நடைபெறும். ஆனா அது சிக்னிபிகண்ட் அளவுக்கு இருக்காது அப்படிங்கறதுனால வேணா நீங்க திடப்பொருள்னு சொன்னீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா வெப்ப கடத்தல்ங்கிறது மூன்றுலயுமே நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது கலோரி மீட்டர் என்ற சாதனம் டேஸை அளக்க பயன்படுகிறது அப்படின்னா ஒரு பொருள் ஏற்கப்பட்ட அந்த வெப்பத்தை அளக்க பயன்படுகிறது. அதாவது ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தை அளப்பதற்காக பயன்படுகிறது. நம்ம இங்கேயே பார்த்தோம். பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படுத்தக்கூடிய உபகரணம் தான் என்னது? கலோரி மீட்டர். ஓகேங்களா? அடுத்தது 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலுடைய அலகு என்னன்னா 1 கலோரி. வெப்ப கட்டுப்படுத்தி என்பது டேஸை மாறாமல் வைத்திருக்கும் அப்படின்னா வெப்பநிலையை மாறாமல் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை மாறாமல் வைத்திருக்கும். வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு ஒரு பொருள் மாறும் நிகழ்விற்கு குளிர்தல் அப்படின்னு பொருள். அதாவது நீராக மாற்றம் அடையுதுன்னா குளிர்விக்கிறதுனால அப்ப குளிர்தல். ஒரு அமைப்பின் வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது ஒரு அமைப்பிற்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் பொழுது அதோடைய வெப்பநிலையானது என்ன ஆகும்? உயரும். இப்ப நான் ஒரு கம்பி வச்சிருக்கேன். இந்த இடத்துல வெப்ப ஆற்றல் கொடுக்குறேன்னா அந்த கம்பியுடைய வெப்பநிலை முன்னாடி இருந்ததை விட இப்ப என்ன ஆகும்? சூடாயிடும், அதிகரிக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஒரு கலனில் உள்ள திரவத்தின் வெப்பநிலையை உயர்த்தும் போது அணுக்களுக்கு இடையேயான தொலைவு அதிகரிக்கும். இது நிறைய பேர் குறையும் அப்படின்னு சொல்றீங்க, அதிகரிக்கும். இது ஏன் அப்படிங்கறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நார்மலா ஒரு திரவத்துடைய மூலக்கூறுகள் இப்படி இருக்கு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம்? இதுக்கு நடுவுல ஒரு கவர்ச்சி விசையானது இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இப்போ 2 விஷயம் நடக்கும். இப்ப நான் இந்த பொருளை சூடேற்றேன், இந்த திரவத்தை நான் சூடேற்றேன் அப்படின்னா இந்த சூடுனால இந்த வெப்ப ஆற்றலனை இந்த அணுக்கள் பெறுவதனால் இந்த கவர்ச்சி விசையானது உடையும். கவர்ச்சி விசையானது உடையறதுனால 2 அணுக்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த தொலைவானது அதிகரிக்கும். ஏன்னா கவர்ச்சி விசை இருந்தா தானே 2யும் பக்கத்துல வச்சுக்கும். கவர்ச்சி விசையே இல்லைங்கும் பொழுது இந்த 2 அணுக்களுக்கு இடையான தொலைவானது அதிகரிக்கும். இதனால வெப்ப ஆற்றலை ஏற்று அந்த கவர்ச்சி விசை உடையறதுனால அணுக்களுக்கு இடையான தொலைவு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம வெப்பச்சலனத்தின் மூலம் வெப்பநிலை உயரும் பொழுது வெப்பச்சலனம் ஏற்படுதா திரவத்துல? சோ அப்படிங்கும் பொழுது இந்த அணுவானது இங்க இருந்து மேல மாற்றம் அடையுது. அப்ப இங்க இருக்கக்கூடிய அணுவுக்கும் இந்த அணுவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த தொலைவானது அதிகரிக்கும். ஓகேங்களா? சோ இது எப்பவுமே ஒரு பொருளுடைய வெப்பநிலையை உயர்த்தும் பொழுது அந்த திரவத்தில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு இடையான தொலைவானது அதிகரிக்கும். ஓகேங்களா? அடுத்தது சரியா தவறா கொடுத்திருக்காங்க. தவறான கூற்றை திருத்தி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம்.
ஒரு பொருளுக்கு அளிக்கப்படும் வெப்ப ஆற்றல் அப்பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை அதிகரிக்கிறது. இது சரியானது. ஏன்னா ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கிறோம் அப்படின்னா அதோடைய வெப்பநிலை உயரும். சோ வெப்பநிலை அப்படிங்கிறது என்னன்னா அந்த மூலக்கூறுகளுடைய சராசரி இயக்க ஆற்றலை அதிகரிக்கும். ஏன் அதிகரிக்கும் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்னோம். ஒரு அணுவுக்கு சாதாரணமா என்ன இருக்கும்? நிலை ஆற்றலும் இருக்கும், இயக்க ஆற்றலும் இருக்கும். நம்ம அது ஒரு அளவுக்கு தான் இப்படி அதாவது இந்த மாதிரிதான் அதிர்வு வந்துட்டு இருக்கும் ஒரு அணு. ஆனா நான் வெப்பப்படுத்தும் பொழுது இந்த அணு நல்லா இன்னும் வேகமா அதிகரிக்குது. அதோட இயக்கம் அதிகரிக்குது. அதுக்கான காரணம் என்னன்னா அதோட இயக்க ஆற்றல் அதிகரிக்குது. அப்போ ஒரு பொருளுக்கு நான் வெப்ப ஆற்றல் கொடுத்தேன்னா அந்த அணுவோடைய இயக்க ஆற்றலானது என்ன பண்ணுது? அதிகரிக்கப்படுது. பல அணுக்கள் சேர்ந்ததுதான் மூலக்கூறுகள். வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப மூலக்கூறுகளுடைய இயக்க ஆற்றல் அதிகரிக்குதுங்கிறது சரியான விடை. ஓகேங்களா? அடுத்தது ஒரு பொருளின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அப்பொருளின் பரிணாமத்தின் மதிப்பு அதிகரிக்கும். இது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நம்ம ஒரு பொருளை ஹீட் பண்ணும் பொழுது அது விரிவடையும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதாவது இப்படி இருக்க ஒரு கம்பியை நான் ஹீட் பண்ணும்போது இந்த கம்பி என்ன ஆகும்? இப்படி மாறுது அப்படின்றோம். அப்ப இதோடைய பரிணாமம் அப்படிங்கும்பொழுது அதோடைய லென்த், ஏரியா, வால்யூம் இதைத்தான் பரிணாமம்னு சொல்லுவோம். அப்போ 10 மீட்டர் இருக்கக்கூடியது 10.1 மீட்டரா வந்து மாற்றம் அடையுது. ஓகேங்களா? சோ அப்போ விரிவடையுது. அப்ப இதோடைய பரிணாமத்துல இதோடைய நீளத்துல ஒரு மாற்றம் ஏற்படுது. அப்போ வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது அந்த பொருளுடைய பரிணாமத்துடைய மதிப்பானது அதிகரிக்கும் அப்படிங்கிறது சரியானது. ஏன்னா இதுல ஒரு மாற்றமானது ஏற்படும். ஓகேங்களா? அடுத்தது ஒரு பொருளானது திட நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறும் நிகழ்விற்கு குளிர்வித்தல் என்று பெயருங்கிறாங்க. இது தவறு. அதற்கு என்ன பேரு? பதங்கமாதல். கற்பூரம் திட நிலையில இருக்கக்கூடிய கற்பூரம் வாயு நிலைக்கு மாறணும் அப்படின்னா பதங்கமாதல் முறையின் மூலமா தான் வரும். குளிர்வித்தல் அப்படிங்கிறது என்னது? வாயு நிலையில இருந்த ஒரு பொருளை திரவ நிலைக்கு மாக்கும் பொழுதுதான் குளிர்வித்தல்ங்கிறது நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது திடப்பொருள் வெப்ப பரிமாற்றம் நடைபெறும் நிகழ்விற்கு வெப்ப கடத்தல் என்று பெயர். ஏன்னா திடப்பொருள்ல வெப்ப சலனம் பாசிபிள் இல்லை. ஓகேங்களா? அப்ப திடப்பொருள்ல என்னதான் பாசிபிள்? வெப்ப கடத்தல் தான். அப்ப திடப்பொருள்ல வெப்ப பரிமாற்றம் ஏற்படக்கூடிய நிகழ்விற்கு வெப்ப கடத்தல்ங்கிறது பெயர். இது சரியானது. அடுத்தது ஒரு பொருள் ஏற்கும் வெப்பத்தின் அளவானது அதன் நிறையையும் உள்ளுறை வெப்பத்தையும் பெருக்கி கிடைக்கக்கூடிய மதிப்பாகும். இது நம்ம இந்த லெசன்ல நம்ம படிச்சிருக்க மாட்டோம். உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல இந்த பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. இதை நான் வந்துட்டு இதுக்கு பின்னாடி எப்படி இந்த ஃபார்முலா எல்லாம் கிரியேட் பண்றாங்கன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது நேர்மாறல் எதிர்மறை மாறல் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது ஒரு பொருளுடைய ஒரு வெப்பத்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்னொரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது நேர்மாறல்னு சொல்லுவோம். இப்போ நிறை அதிகமா இருக்கு அப்படின்னா அது பெறக்கூடிய வெப்ப ஆற்றலுடைய அளவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா சின்ன பொருளுக்கு கொஞ்ச அளவு ஆற்றல் இருந்தாலே அந்த பொருள் வெப்பம் அடைஞ்சிடும். ஆனா பெரிய பொருளா இருந்துச்சு அப்படின்னா அதோடைய நிறை அதிகமா இருக்கும். அப்ப அது அடையக்கூடிய வெப்ப ஆற்றலுடைய அளவும் அதிகமா இருக்கும். அதுதான். சோ அப்ப நேர்மாறல் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே இப்படி போட்டுக்கோங்க. Q ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இது. அடுத்தது உள்ளுறை வெப்பமும் அதே மாதிரி பொருள் வெப்பத்துடைய ஆற்றல் அளவானது அதிகமா இருக்குன்னா வெப்பநிலையும் அதிகமா இருக்கும். இந்த இடத்துல வெப்பநிலையை தான் எல்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும் அப்படின்னா Q ஈக்குவல் டு எம் எல் அப்படின்னு எழுதுவாங்க. சோ இது நான் வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டா வந்து எங்க எக்ஸ்பிளைன் பண்றேன்னா 9th 10th போகும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருளுடைய வெப்ப ஏற்கும் வெப்பத்தின் அளவு அப்படிங்கிறது அதோடைய நிறையையும் உள்ளுறை வெப்பத்தையும் பெருக்க கிடைப்பதுதான். ஓகேங்களா? அடுத்தது வெப்ப குடுவையில் சில்வர் சுவர்கள் வெப்பத்தை வெளிப்புறத்தில் எதிரொலிக்கின்றன அப்படின்னா கிடையாது, உட்புறத்தில் எதிரொலிக்கின்றது. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஏன்னா நம்ம இங்க பார்த்தோம் என்ன பண்ணது, குடுவையில இருக்கக்கூடிய அந்த சில்வர் இது வந்து கதிர்வீச்சினை மீண்டும் குடுவைக்குள்ளேயே திருப்பி அனுப்புது. அப்படின்னா உட்புறத்துல, அதாவது வெளியில போகாம மறுபடியும் திருப்பி உள்ளேயே அனுப்புது. அதனாலதான். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். அடுத்தது பொறுத்துகாவை பொறுத்த வரைக்கும் வெப்ப கடத்தல் அப்படிங்கிறது எங்க நடக்குது அப்படின்னா ப்ரிடாமினென்ட்டா நடக்கிறது திடப்பொருட்கள்ல. வெப்ப சலனம் அப்படிங்கிறது திரவத்திலயும் நடக்கும், வாயுவிலையும் நடக்கும். ஆனா வெப்ப கதிர்வீச்சு அப்படிங்கிறது வாயுக்கள்ல மட்டும்தான் பாசிபிள், திரவத்துல பாசிபிள் இல்ல. சோ அதனால இங்க இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பொருத்தணும் பொழுது வெப்பச்சலனம் ரெண்டுலயுமே நடக்கும். ஆனா வெப்ப கதிர்வீச்சு வாயுக்கள்ல மட்டும் பாசிபிள். அதனால இந்த இடத்துல வெப்பச்சலனம் வந்து திரவ பொருளுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? அடுத்தது பதங்கமாதல் அப்படிங்கிறது திண்மமானது வாயுவாக மாறக்கூடிய நிகழ்வைத்தான் பதங்கமாதல்னு சொல்லுவோம். குளிர்வித்தல் அப்படின்னா வாயு திரவமாக மாறுது. அடுத்தது கூற்றுகள். கூற்று 1, வெற்றிடத்தில் வெப்ப ஆற்றல் பரவும் முறைக்கு வெப்ப கதிர்வீச்சு என்று பெயர். இது கரெக்ட். நாம ஆல்ரெடி சொன்ன வெற்றிடத்துல வெப்பம் எப்படி பரவும்? வெப்ப கதிர்வீச்சின் மூலமா தான் பரவும். அப்ப இது சரி. அணுக்களின் இயக்கமின்றி
ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு வெப்பம் பரவக்கூடிய முறைக்கு வெப்ப கதிர்வீச்சு அப்படின்றாங்க. இது தவறு. அணுக்களுடைய இயக்கம் இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அணுக்கள் அதே இடத்துலயே இருக்கும். ஆனா வெப்பம் மட்டும் மாற்றம் அடையுது அப்படின்னா அதுக்கு வெப்ப கடத்தல்னு பெயர். ஓகேங்களா? அதுவே அணுக்கள் மூவ் ஆகுது அப்படின்னா, அணுக்கள் இயக்கம் பெறுது அப்படின்னா அது வந்து என்னது? வெப்ப சலனம்னு பேரு. அதுவே வெப்ப கதிர்வீச்சுனா மின்காந்த அலைகள் மூலமாக வெப்பம் பரவக்கூடிய முறைக்குத்தான் வெப்ப கதிர்வீச்சுன்னு பேரு. ஓகேங்களா? அப்ப இது தவறு. அப்ப கூற்று மற்றும் சரி. அப்ப கூற்று மற்றும் சரி, காரணம் தவறுனா எந்த ஆப்ஷன்? ஆ ஆப்ஷன். அப்ப ஆ. ஓகேங்களா? அடுத்தது கூற்று, ஒரு அமைப்பினை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்ற முடியும் அப்படின்றாங்க. ஆமா முடியும். இப்ப பனிக்கட்டியா இருக்கிறத நான் என்ன பண்ண முடியும்? நீரா மாத்த முடியும். பனிக்கட்டியா இருக்கிறத நீரா மாத்தி நீரை வந்து என்ன பண்ண முடியும்? வாயுவா மாத்த முடியும். சோ அப்போ ஒரு அமைப்புல இருந்து ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு என்னால ஒரு பொருளை வந்து நம்ம மாத்த முடியும். அப்போ இது சரியானது. அடுத்தது காரணம், ஒரு அமைப்பின் வெப்பநிலை மாறாமல் இருக்கும்போது இது நிகழ்கிறதா அப்படின்னா இதுவும் சரி. நீங்க எல்லாம் நினைக்கலாம், மேம் ஒரு அமைப்புடைய வெப்பநிலை மாறும் பொழுதுதானே இதெல்லாம் நடக்கும். ஒரு பொருளை குளிர்விக்கும் பொழுது டெம்பரேச்சர் குறையுது. சோ அதனால தானே வந்து அது நீராவியா இருக்கிறது நீரா மாறுது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா 0°C நீர் ஆனது நீராகும். திரவ நிலையிலயும் இருக்க முடியும், திட நிலையிலயும் இருக்க முடியும், வாயு நிலையிலயும் இருக்க முடியும். ஓகேங்களா? இது குறித்து நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்ப்போம். ஓகேங்களா? சோ அப்ப வெப்பநிலையில மாற்றம் ஏற்படாமல் கூட இத பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு அமைப்பின் வெப்பநிலை மாறாமல் இருக்கும் போதும் இது நடக்குமா அப்படின்னா நடக்கும். ஏன்னா 0°C நீரானது திரவ நிலையிலும் பிரசன்ட் ஆகும், திட நிலையிலும் பிரசன்ட் ஆகும், வாயு நிலையிலும் பிரசன்ட் ஆகும். அதுக்கெல்லாம் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒரு டேர்ம் வச்சு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. பல்வேறு டேர்ம் இருக்கு. இப்போ அட்மாஸ்பியரிக் பிரஷர் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஹைட்ட வச்சு மட்டும் சொல்லிட முடியாது. ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது அட்மாஸ்பியரிக், இங்க பாருங்க, இது வந்து உங்களுக்கு ஜியாகிரபில இதை பத்தி நான் தெளிவா விளக்கியிருப்பேன். 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து கொடுத்திருப்பாங்க. காலநிலை வானிலை பகுதியில வந்து என்ன சொல்லிருப்போம்னா, அழுத்தம் ஆனது வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது அழுத்தமானது என்ன ஆகும் அப்படின்னா குறையும் அப்படிம்போம். இதனாலதான் நிலக்காற்று, நீர்க்காற்று, நிலக்காற்று, கடல் காற்று எல்லாம் நடக்குது. ஓகேங்களா? அதே வெப்பநிலை குறையும் எப்ப அப்படின்னா உயரம் அதிகரிக்கும் பொழுது. மலைப்பகுதிகள்லாம் வெப்பநிலை கம்மியா இருக்கும் அப்படிம்போம். ஆனா உயரம் அதிகரிக்கும் பொழுது அழுத்தமானது அதிகரிக்கும் அப்படிம்பாங்க. அழுத்தமானது குறையும் அப்படிம்பாங்க. சோ இதெல்லாம் காரலேட் பண்ணி பாத்தீங்கன்னா, உயரம் அதிகரிக்கும் பொழுது வெப்பநிலை குறையும். வெப்பநிலை குறையுது அப்படின்னா அழுத்தமானது அதிகரிக்கணும் தானே. அப்ப ஏன் அழுத்தம் இங்க குறையுது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வரும். சோ இது மாதிரி ஒரு சில கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு 2 டேர்ம் வச்சு மட்டும் சொல்ல முடியாது. டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ பொறுத்து அது மாறுபடும். இதுக்கு இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா ஃபோர்ஸ வச்சு சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு பொருள் இருக்கு. இந்த டைரக்ஷன்ல ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ குடுக்குறேன். அதே மாரி இந்த டைரக்ஷன்ல ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ குடுக்குறேன்னா, இந்த பொருள் மூவ் ஆகாது. ஏன்னா 2 ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஈக்குவலைஸ் ஆயிடும். அதுவே இந்த இடத்துல வந்து ஒரு 20 நியூட்டன் ஃபோர்ஸ குடுக்குறேன் அப்படின்னா, மொத்தமா இந்த சைடுல 30 போகுது. இந்த சைடுல 10 தான் வருது. அப்படிங்கும்போது இந்த பொருள் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். சோ அப்ப இந்த 2 ஃபோர்ஸ வச்சு மட்டுமே நான் சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த ஃபோர்ஸ வச்சு தான் நான் எல்லாத்தையுமே இந்த பொருள் நகருமா நகராதாங்கிறது சொல்ல முடியும். அதே மாரி தான் அறிவியலை பொறுத்தவரைக்கும் ஒரு பர்ட்டிகுலர் காரணிய, ஒரு பர்ட்டிகுலர் ஃபேக்டர மட்டும் வச்சு உங்களால ஹோல் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ரிசல்டன்ட் அப்படிங்கிறது பல்வேறு காரணிகளை சார்ந்து அமையும். ஓகேங்களா? சோ அதுதான் இங்கேயும் காரணம். இது நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல படிக்கும்போது பார்க்கலாம். சோ அப்ப இது கூற்றும் சரிதான். இந்த கூற்றுக்கான காரணமும் சரிதான். அப்ப கூற்று காரணம் 2மே சரி. அப்ப ஃபர்ஸ்ட் ஆ ஆப்ஷன்ங்கிறது சரியானது. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இந்த 4th லெசனான வெப்பம் அப்படிங்கிற லெசன். இந்த லெசனை நீங்க டீட்டெயில்டா பார்த்தா போதும். ஓகேங்களா? ஏன்னா அடுத்தடுத்த லெசன்லாம் வந்து இதோடைய ஒரு பகுதியாத்தான் இருக்கும். அதாவது நீங்க 9th ஸ்டாண்டர்ட்லாம் எடுத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க. 9th ஸ்டாண்டர்ட்ல என்ன இருக்கு? மறுபடியும் அதே வெப்பத்தின் விளைவு தான் இருக்கு. எப்படி விரிவாகுது? எப்படி மாற்றம் அடையுது? வெப்பம் எப்படி பரவும்? வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்பம் கதிர்வீச்சு, அந்த பலூன்லாம் நான் உங்களுக்கு அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதே கான்செப்ட் தான் இங்க கொண்டு வந்திருப்பாங்க. நிலக்காற்று, நீர்க்காற்று எப்படி வீசுது? அதையும் வெப்பச்சலனம் மூலியமா தான். இதையும் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதைத்தான் உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட்லயும் இருக்க போகுது. சோ அதனால 8th ஸ்டாண்டர்ட் நீங்க கம்ப்ளீட்டா பார்த்துட்டு அதுக்கப்புறமா 9th பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் போனீங்கன்னா இது வந்து மாறுபடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு புதுசான ஒரு சில கான்செப்ட்லாம் சொல்லுவாங்க. நல்லியல்பு வாயுகள்னா என்ன? பாயியல் விதினா என்ன? இது எல்லாமே.
ஓகேங்களா? ஸோ ரொம்பவே சிம்பிளான டாபிக் தான் வந்து இந்த வெப்பம் அப்படிங்கிறது. ஸோ 8த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறத தெளிவா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மத்த ஸ்டாண்டர்ட்லாம் படிக்க ஆரம்பிங்க. நெறைய பேருக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. என்னன்னா 8த், 9த், 10த்ல இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் 10த்ல படிச்சிட்டேனாவே 10த்லயே எல்லா ஒட்டுமொத்த கான்செப்டும் குடுத்துருப்பான் அப்படின்னு நெனைக்கிறீங்க. கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இப்ப 8த் ஸ்டாண்டர்ட்ல வெப்பம் ரிலேட்டடா குடுத்த பல கருத்துக்கள் 10த் ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு குடுக்கவே இல்ல. ஓகேங்களா? ஸோ அதனால எப்பவுமே லோயர் ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கு இந்த லெசன பொறுத்தவரைக்கும். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, அத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு டீட்டெயில்டா குடுக்குறேன். ஓகேங்களா? For more videos, stay tuned with BA Book. Thank you.